கிறிஸ்தியனுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு நாம் தேவன் வாழ்நாள் இந்த ஒரு நாளை கொடுத்து அவருடைய மகத்தான சத்தியங்களை நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். அதுபடி இல்லாமல் எல்லாரும் ஒரு கேள்வி வரலாம், என்ன பிரதர் இந்த சப்ஜெக்ட் இந்த டைம்ல எடுக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி வரலாம். சரி, நம்ம சப்ஜெக்ட் போகலாம். அதாவது பாத்தீங்கன்னா என்னுடைய சப்ஜெக்ட் தலைப்பு வந்து மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்களை கவனமாக தேர்ந்தெடுப்பதில் முக்கியத்துவம். முன்னாடி கேட்ட மாதிரி ஏன் இந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா, லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த சப்ஜெக்ட் வந்து என்ன சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்குங்களா யாருக்காவது? நம்முடைய சபைகளில் ஆவிக்குரிய ஊழியர்களை நாம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இன்றைய நாள்ல நம்ம என்ன பார்க்க போறோம், இது வந்து ஒரு எலெக்ஷன் பேஸ்டான சப்ஜெக்ட் தான். இந்த சப்ஜெக்ட்ஸ் பொதுவா எப்ப பேசுறாங்க எக்லிஷியால அன்றைய நாள் எலெக்ஷன் இருக்கும், அன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் அநேக எக்லிஷியால பேசுறது உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ண பிரதர் வந்து ஒரு ஃபாரின் பிரதர், அவருக்கு நேம் வந்து டேவிட் ஸ்டைன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஏன் பிரதர் இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கணும் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இதுக்கு முக்கியமான காரணம் வேற எதுவும் இல்லை. இது வந்து தேவன் வேதத்துல ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, அது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ரீசன், என்னுடைய பர்சனல் ரீசன் வந்து கன்வென்ஷன் வந்து நம்ம கன்வென்ஷன்ல போகும்போது சபையின் ஒழுங்குமுறைகள் ஒரு சில விஷயத்துல வந்து எலெக்ஷன் வந்து நம்ம சபைகள்ல ஒரு ஒழுங்குமுறை இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அநேக மூத்த சகோதரர்கள் இதுக்கு சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய கன்வென்ஷன் முடிச்சு அடுத்த வாரம் வரும்போது இங்க பிரதர் முத்துக்குமார் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அப்போஸ்தலர்கள் செய்த முறைகள்ல வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த எலெக்ஷன் வந்து அப்போஸ்தலர்களும் செய்திருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும், நாமளும் வருஷம் அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டெப் கொஞ்சம் அதிகமா அந்த எலெக்ஷன்னா என்ன, எந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம சூஸ் பண்ணலாம்ன்றத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இது மைண்ட்ல நீங்க என்ன வச்சிருக்கூடாது, ஏதோ எலெக்ஷன்ல நிக்கிறவங்க அந்த எல்டர் அந்த டீச்சர்ஸ்க்காக மட்டும் இல்ல. ஆக்சுவலா இது கடைசியா சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கும் சேர்ந்துதான் வரும். அவங்களுக்காக நம்ம சொல்லிட்டு அவங்க மட்டும் தான் நம்ம எடுக்க கூடாது, நாமளும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்குமா இல்லையான்றதுதான் நம்ம மிகவும் முக்கியமாகவும் ஜாக்கிரதையா பார்க்கணும். இப்ப நம்ம முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். என்ன கேள்வினா, இப்போ உங்க பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, உங்க அனுதினமா யூஸ் பண்ற பைக்கோ ஒரு காரோ ஒரு ஆட்டோவோ இப்ப ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நீங்க எந்த மாதிரியான ஒரு மெக்கானிக்க போய் சூஸ் பண்ணுவீங்க? இப்போ ஒரு 10 மெக்கானிக் இருக்காங்க ஒரு தெருவுல 10 மெக்கானிக், ஒரு சிட்டில 10 மெக்கானிக் இருக்கும்போது நீங்க உங்க பைக்கை யார்கிட்ட போய் சூஸ் பண்ணுவீங்கன்னா, எந்த மெக்கானிக் நல்லா பாக்குறாரு. அதே மாதிரி ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், இல்ல பிரெயின் ரிலேட்டடா ஒரு சர்ஜரி பண்ணணும்னா நம்ம எந்த மாதிரி ஒரு டாக்டர் சூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, வெறுமனே ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு சும்மா பேருக்குனால ஒரு டாக்டரா இருக்காரு அவரை போய் நம்ம சூஸ் பண்ணோம்னா கட்டாயமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவரை நம்ம சூஸ் பண்ணுவோம்னா நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து நம்ம உயிர் சம்பந்தப்பட்டது. கரெக்டான டாக்டர் கிட்ட தான் கரெக்டான ஒரு இடத்துல போய் நம்ம பண்ணாதான் நமக்கு கரெக்டான ஒரு சிகிச்சை கிடைக்கும். அது இல்லாம நம்ம தவறான டாக்டர் கிட்ட போய் நம்ம பண்ணா நமக்கு அது கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா கிடைக்காது. அதனால நம்ம இங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு கரெக்டான ஒரு டாக்டர் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா நம்ம எந்த மாதிரி இடத்துல போய் படிக்க வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, அதுக்கும் என்ன பண்ணுவோம்னா நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். இது எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பெஸ்டான ஒரு விஷயத்த நாம சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்முடைய சபையில ஒரு சில ஊழியர்களுடைய பங்குல நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி ஆவிக்குரிய விஷயத்துல யார் பெஸ்டா இருக்காங்களோ அவங்களதான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் உலகத்தின் காரியங்கள் தான். நம்முடைய வண்டி, நம்முடைய சரீரம் எல்லாமே உலகத்தோட ஒத்து போறதுக்காக, இந்த உலகம் அழிப்புன்னு நமக்கு தெரியும். ஆனா உலகத்துல தேவைப்படுறதுக்கே நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்டா நம்ம சூஸ் பண்ணும்போது நாம நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, நம்முடைய நியூ கிரியேஷன் வளரணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா அதற்கேற்ற ஒரு பெஸ்டான ஒரு பர்சன்ஸ் தான் நம்ம சூஸ் பண்றவங்களா இருக்கிறோம். ஒருவேளை நாம சூஸ் பண்றவங்க வந்து கரெக்டா இல்ல, அதாவது ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்றதுக்கு போயிட்டு நம்ம வேற ஒரு தவறான டாக்டர் போயிட்டா என்ன ஆயிடும், ஒரு தவறான ஒரு விளைவுகள் ஆயிடும். அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்துல கூட நம்ம சூஸ் பண்றவங்க எப்படி இருக்கணும்னா, ஒரு கரெக்டான பர்சனை நம்ம சூஸ் பண்றது கூடியவா நம்ம இருக்கணும். இதுக்கு நமக்கு மிகவும் முக்கியமானது என்னன்னா, நம்முடைய மாம்சம் முக்கியமானது இல்லை, நமக்கு மிகவும் முக்கியமானது என்னன்னா நம்முடைய பரிசுத்த ஆவி தான் நமக்கு முக்கியமானதா இருக்கு. ஏன் இந்த கேள்விகள் நம்ம பார்த்தோம்னா, we use these questions to illustrate just how important it choose very carefully. அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் நம்ம சூஸ் பண்றதுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்விகள் நம்ம கேட்கிறோம்னா,
ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கே நம்ம பெஸ்டா சூஸ் பண்ணும்போது, நம்ம பரம அழைப்புக்கு நம்ம போறோம், நம்ம வந்து தேவன் கூட சஞ்சரிக்கும் போது, நம்ம இங்க இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு கரெக்டான ஒரு பர்சனை நம்ம சூஸ் பண்ணாதான் அவர் என்ன பண்ணுவாரு, அதுக்கேற்ற ஒரு ஆகாரத்தை சபைக்கு கரெக்டா பொழிவாரு. கட்டாயமா நம்முடைய சபைக்கு மூப்பர் வந்து நம்முடைய பிதாவாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆனா அவங்க டைரக்டா வந்து நமக்கு போஷிப்பாங்கன்னா இல்ல, அந்தந்த சபைக்கேற்ற ஒரு சில மூப்பர்கள் மூலமான ஒரு சில ஒழுங்குமுறைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம வேற என்ன பார்க்க போறோம்னா, ஒரு எக்லீஷியா வந்து ஒரு குட் லீடர்ஷிப், அதாவது ஒரு எக்லீஷியால வந்து ஒரு கரெக்டா ஒரு நல்ல தேவனுக்கு நெருங்கி வாழக்கூடிய ஒரு சகோதரர் தான் நம்ம என்ன பண்ணணும்னா சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஏன் அவர்களை நம்ம சூஸ் பண்ணணும், அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஸ்பிரிச்சுவலி அவங்க சவுண்டா இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலி சவுண்ட் தான் அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வந்து எப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே வந்து நல்லா ஒரு வெளிச்சமா இருக்கும். சப்ஜெக்ட் பேசுறது சவுண்டா இருக்கு. இப்ப நான் சப்ஜெக்ட் பேசுறேன், என்னோட பர்சனல் லைஃப் இருட்டா இருக்குது. ஆனா நான் சப்ஜெக்ட் பேசினா சப்ஜெக்ட்ல நான் சவுண்டா பேசுறேன், ஆனா என்னோட லைஃப்ல நான் சவுண்டா இருக்கிறேன் உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்க தான் அப்சர்வ் பண்றீங்க, நீங்க தான் என்னுடைய லைஃப் எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க. எந்தெந்த டைம்ல தம்பி எப்படி பேசுறாரு, எங்க போறாரு உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க சப்ஜெக்ட் நாம சவுண்டா பேசிட்டு டாக்டர் நல்லா சத்தியமா பேசிட்டு என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் தவறா இருந்தா அது என்ன ஆயிடும்னா கட்டாயமா அது தேவன் விரும்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. அதுதான் இந்த சகோதரர்கள் அநேக விஷயங்கள் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குட் லீடர்ஷிப் வித் காட், அதாவது அது ஒரு மூப்பர் எந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கும்னா தேவன் கிட்ட ஒரு ரொம்ப நெருங்கி ஜீவிக்கக்கூடியவரா இருக்கும். அது மட்டும் இல்லாம சபை மக்கள் கிட்ட அவர் என்ன பண்ணிருக்கணும்னா நெருங்கி ஜீவிக்கக்கூடியவரா அவர் இருக்கணும். ஒருவேளை அவர் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இல்ல, அவர் வந்து ஒரு எக்லீஷியா வித்தவுட் சச் லீடர்ஷிப், அதாவது வந்து ஒரு எக்லீஷியா ஒரு நல்ல ஒரு அடித்தளத்துல அந்த கட்டுப்பாட்டை இல்ல, அதாவது அந்த மூப்பர் வந்து அந்த சபையை வந்து ஒரு கட்டுப்பாட்டை வைக்கலன்னா அந்த எக்லீஷியா எப்படி இருக்கும்னா எக்லீஷியா வித்தவுட் சச் லீடர்ஷிப் வில் பி ஸ்டாக்னன்ட் ஃபார் டூ ரீசன்ஸ். அதாவது என்ன ஆயிடுனா ஸ்டாக்னன்ட்னா தேங்கி போற ஒரு நிலைமை. அதாவது சபை என்ன ஆயிடுனா ஒரு தேக்கத்திலே இருக்கும். யாருக்குமே எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு புரிதல் இருக்காது, ஒரு தெளிவு இருக்காது. என்ன வருதுன்னா எப்படி ஆயிட்டாங்கன்னா ஏதோ வருவோம் ஏதோ போவோம், ஒரு பேசவை மாதிரி தான் நம்மளும் இருப்போம். ஆனா நம்ம சூஸ் பண்ணக்கூடியவர்கள் நமக்கு கரெக்டான விஷயத்த கரெக்டான டைம்ல கரெக்டான சத்தியத்தை போதிக்கும் போது நம்முடைய புது விஷயம் என்ன ஆகும்னா நாளுக்கு நாள் குரோ ஆகிட்டே இருக்கும். அதே ஒரு புவர் லீடர்ஷிப் இருந்தா என்ன ஆயிடும்னா ஸ்பிரிச்சுவலி டிஃபிஷியன்சி, அதாவது என்னன்னா டிஃபிஷியன்சினா என்ன சொல்லலாம், குறைபாடுகள். அதாவது நம்ம சாப்பிடுற உணவுகள்ல கூட ஒரு சில குறைபாடுகள் தான் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா கண் பார்வைகளுக்கு சரியா தெரியலனா நீங்க இந்த ஒரு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் தரும்போது நம்ம என்ன ஆயிடணும்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம சூஸ் பண்ணக்கூடியவர்களா நம்ம இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எல்டர்ஸ், அதாவது அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த எல்டர்ஸ் எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கு தன்னை அர்ப்பணிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வாழ்க்கை தான் பிரதிபலிக்குமா கண்டி நம்ம பேசுற சப்ஜெக்ட் எப்பவுமே பிரதிபலிக்காது. இது ஏன் அப்படின்னு சொல்றோம்னா நாம நீங்க சூஸ் பண்ண யாரா இருந்தாலும் நம்ம மைண்ட்ல இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணோம்னா நாம அவர் சப்ஜெக்ட் நல்லா பேசுறாரு, ரவி பிரதர் சப்ஜெக்ட் பேசுறாரு, பவுல் பிரதர் சப்ஜெக்ட் பேசுறாரு, ஜெகப் பேசுறாரு, இவர் பேசுறாரு, ஏபிசி அது நம்ம கூட நம்ம சப்ஜெக்டை காட்டி நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க லைஃப்ல சப்ஜெக்டுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறை இருக்குதா இருந்தது நாம பார்க்கணும். ஏன் இந்த ஒரு இதை வந்து எலெக்ஷனை எப்படி நம்ம ஆதி கால சகோதரர்கள் எடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா கைகளை உயர்த்தி இந்த வசனம் வாசிக்கலாம். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்களை விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஏன் இங்க மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்ததுக்கு அந்த கிரேக்க வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிட்டோனியா நான் பார்க்கலாம். இதை நம்ம லாஸ்ட் சப்ஜெக்ட்ல கூட பார்த்தோம். ஏன் இந்த ஒரு ஒழுங்குமுறை அப்போஸ்தலர்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னா என்ன அந்த டைம்ல ஏடிஎஸ் பட்டணத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்த கவர்மெண்ட்கான ஒரு முக்கியத்துவம் ஒரு சில விஷயங்கள் ஒரு முக்கியமான கருத்து கொண்டு போய் வைக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும்னா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அந்த மெயினான லெஜிஸ்லேட்டிவ்ல எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில வாக்குகள் கைகளை உயர்த்தி ஒரு வாக்குகள் எடுக்கும்போது அப்போஸ்தலர்கள் என்ன ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எலெக்ஷனுக்கு கரெக்டா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து நீங்க அதை எந்த ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன வருதுன்னா கைகளை உயர்த்தி, அதாவது பிரிட்டோனியா கைகளை உயர்த்துகிற ஒரு முறை தான். இப்போ ஒரு கேள்வி வரலாம், ஏன் பிரதர் கைகளை உயர்த்தி தான் பண்ணுமா, வேற ஒரு மெத்தட் இருக்கா பண்ணலாமான்னு கேட்டா சொல்லலாம். நீங்க கொஞ்சம் பேசலாம். அது மட்டும் இல்லாம இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாவே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் தான். நீங்க தான் இப்ப சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு 10 கேள்விகள் வரும்.
அந்த 10 கேள்விகளுக்கும் நீங்க தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். நான் சொல்ல மாட்டேன், வசனத்தின்படியா நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். இதுக்காக தான் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கைகளை உயர்த்தி நம்ம சொல்ல கையெல்லாம் உயர்த்தினா இந்த சகோதரர் கோச்சிப்பாரு, அவர் கோச்சிப்பாரு, கையெல்லாம் வேணாம் ஒரு லெட்டர் பாக்ஸ்ல போட்டு போயிடலாதுன்னா நாம் அந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாதுன்னா இதுல வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி இருக்கு. ஏன்னா நம்ம கையை ஒருத்தர் தூக்குறோம்னா அவர் என்ன பண்ணுவார் நம்ம மேல, நெக்ஸ்ட் டைம் அவருக்கு தெரியும் இவருக்கு என் மேல வெறுப்பு போல, இவருக்கு இது கை தூக்கல, அதெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. எந்த இதுவாலும் ஓகே தேங்க்யூ தான் சொல்லணும். நீங்க கை தூக்குறீங்களாலும் தேங்க்யூ தான், கையை தூக்குறதாலும் தேங்க்யூ தான், அந்த ஒரு மனநிலை வரணும். அது மட்டும் இல்லாம அப்போஸ்தலர் நமக்கு பவுல் என்ன சொல்லிருக்காரா, இருதயத்தில் விருத்த சேதனமே விருத்த சேதனம் சொல்லிட்டாரு. நம்ம என்ன பண்றது இல்ல, மாம்சத்துக்குரிய விருத்த சேதனால நம்ம எதுவுமே பண்றது, ஆவிக்குரிய நம்ம ஆவிக்குரிய சிறைகளா இருந்ததுனால நம்ம என்ன பண்றோம், பவுல் அந்த ஒரு விஷயத்த வேணாடிட்டாரு. விருத்த சேதனம் நமக்கு தேவையில்லை, இருதயத்தில் விருத்த சேதனம் விருத்த இருந்தது பவுல் சொல்றதால நாம என்ன பண்ணிடுறோம், இப்போ விருத்த சேதனம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்றோம். அதே மாதிரி தான் பவுல் இங்க சொல்லிட்டாரு, ஒரு சபையில ஒரு மூப்பர்களை ஏற்படுத்தி வைக்கணும்னா கைகளை உயர்த்தி தான் ஏற்படுத்தி வைக்கணும். நம்ம என்ன பண்ணோம்னா அதன்படிதான் நம்ம போகக்கூடியவர்களும் நம்ம இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம தேவன் இந்த குறித்து அநேக இடத்துல சொல்லியிருக்காரு, அப்போஸ்தலர் சொல்லியிருக்காரு, பேதுரு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தீட்டுல அநேக இடத்துல சொல்லியிருக்காரு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா தேவன் ஒரு ஒழுங்குமுறையை கொடுத்திருக்காரு, இது தேவன் செய்த ஒழுங்குமுறை தான் நம்ம ஃபாலோ பண்றோம்னா கண்டி சபையில நாமளே ஏதோ ஒரு விஷயத்த நானே பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் ஒரு சகோதரர் வராது, சபைக்கு கண்டிப்பா வராது, எலெக்ஷன் எல்லாம் வேணாம் நான் எல்லாமே படிச்சுட்டேன் நானே இருக்கிறேன் சொன்னா சபையை நம்ம அதை எப்படி பார்ப்போம், நாம அவரை எப்படி பார்ப்போம்னு நீங்க சொல்லலாம். ஏன் இந்த ஒரு குவாலிபிகேஷன்னா இது வந்து ஒரு நியூ கிரியேஷன், நம்முடைய வளரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு இங்க பொறாமை வரலாம், ஒரு வெறுப்பு வரலாம், கையை தூக்குறாங்க, அநேக விஷயங்கள் இங்க இருக்கு. வெளிப்படையா நம்ம ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இவருக்கு நான் சப்போர்ட் பண்றேன், இவருக்கு நான் சப்போர்ட் பண்ணலன்னா என்ன ஆகுது பாத்தீங்களா, மாம்ச கண்கள்ல பார்க்கும்போது அந்த மாம்ச பலம் என்ன பண்ணிடும்னா ஒரு சில சகோதரர்கள் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துரும், இவர் என்கிட்ட தான் சுத்திட்டு இருந்தாரு, இவர் என் கூடவே தான் பழகினாரு, ஆனா இது பாத்தீங்களா எனக்கே கையை தூக்கல, அந்த மாம்சம் வந்து நாங்க வெளிப்பட்டுறோம். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா மாம்சம் இங்க 0% தான் இங்க வேலை செய்யணும், நம்முடைய புது சிஷி தான் இங்க 100% வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாம நம்முடைய மாம்சத்துக்கு நம்ம துளி கூட இங்க இடமே கொடுக்க கூடாது. ஏன்னா இங்க மாம்சம் என்ன பண்ணுதுன்னா 0% மாம்சம், 100% நியூ கிரியேஷன் வேலை செய்யணும். நியூ கிரியேஷன் எப்படி வேலை செய்யணும்னா அந்த எல்லோருக்கும் வேலை செய்யணும், சபை மக்களா இருக்க உங்களுக்கு வேலை செய்யணும். உங்களுடைய அதாவது உங்களுடைய புது சிருஷ்டி என்ன வேலை செய்யணும்னா ஒரு சபையோட நம்ம சூஸ் பண்ணும்போது உங்களுடைய புது சிருஷ்டி என்ன சொல்லணும்னா நீங்க எந்த அளவுக்கு சத்தியத்தை வளர்ந்துருக்குன்றத உங்க புது சிருஷ்டி தான் டிசைட் பண்ணி உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாண்டி உங்களுடைய மாம்சம் என்ன சொல்லணும்னா அவர் என் ஃப்ரெண்டு, இவரு என்கிட்ட பேசுவாரு, இவரு எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு, இவரு எனக்கு பணத்துக்காக ஹெல்ப் பண்ணிருக்காரு, நான் கஷ்டப்படும் ஹெல்ப் பண்ணிருக்காரு, இதெல்லாம் மாம்சம் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா பிரதர் என்ன இங்க சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, இதை வாசிக்கலாம். மூப்பர்களை தேர்ந்தெடுப்பது என்பது வெறுமனே உங்கள் விருப்பத்தின் பேரில் அல்ல, உங்கள் கருத்து அதில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவி உங்களை வழிநடத்துவதை நீங்கள் என்ன காண்கிறீர்கள் என்பதை பிரதிபலிப்பதும் அதன்படி வாக்களிப்பதும் தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இதுதான் நாம் விரும்புவது கூட. அதுதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாம்சம் என்ன பண்ணணும்னா நம்ம மாம்சத்துக்கு இங்க ஒரு துளி கூட இடம் கொடுக்க கூடாது. நாம எவ்வளவுதான் ஒரு சகோதரர்களை நெருங்கி பழகிருந்தாலும் நாம வந்து அந்த ஓட்டிங் அந்த எலெக்ஷன் வரும்போது நம்ம வந்து நம்மளுடைய புது சிருஷ்டி நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது நம்ம காட்டக்கூடியவர்களா இருப்போம். பிளஸ் அந்த சகோதரருடைய புது சிருஷ்டி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது நாம காட்டக்கூடியவா இருப்போம். அதுக்காக தான் இங்க சகோதரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்முடைய மாம்சம் இங்க 0% வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாம நம்முடைய நியூ கிரியேஷன் தான் இங்க அதிகமா வேலை செய்து பார்க்கணும். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இதை நீங்க படிக்க வேணாம் படிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா அதாவது இப்ப நம்ம சூஸ் பண்ற பர்சன் வந்து 100% ஒரு பூர்ண நிலைமையில இருப்பாங்க பாத்தீங்களா, கட்டாயமா 100% பூர்ண நிலைமையில யாருமே இருக்க மாட்டாங்க. அது வந்து எதுல இருந்து வரும்னா சுவிசேஷ யுகம் முழுவதுமே நம்ம என்ன பண்ணலாம்னா அதை நாம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். யாருமே இந்த ஒரு பரிபூர்ண நிலையில மாம்சத்துல நிறைவேற முடியாது. ஏன்னா நீங்க அப்போஸ்தலர் பவுல் எடுத்தாலும் சரி, பர்னபா எடுத்தாலும் சரி, அநேக பேதுரு எடுத்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து கூட பேதுரு பயணம் பண்ணாலும் கூட அவர் அநேக இடத்துல தவறி விழுந்து இருக்காரு. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்து கூட நம்ம ஒன்னா சேர்த்து பழகிறோம்னா கட்டாயம் நம்ம ஒன்னா சேர்த்து பழகிறது இல்லை. ஆனா அவருடைய வசனத்தின் மூலமாவும் அவருடைய பரிசுத்த ஆவி மூலமா தான் நம்ம தேவன்கிட்ட நெருங்கி போறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா
100% ஒரு சகோதரத்தை எல்லாமே இருக்கணும். ஏன்னா ஒரு சில விஷயங்களா இருக்கலாம், மதுபான பிரியனா இருக்கக்கூடாது, ஒரே மனநிலையில இருக்கணும், பிள்ளைங்களை வளர்க்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே நீங்க 100% எதிர்பார்க்கலாம். கட்டாயமா அந்த மாதிரி ஒரு குரூப்பை நம்மளால சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து மனுஷ இயல்புல அது வந்து மனுஷ லைஃப்ல வந்து அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா பேலன்ஸ்டா இருக்கிறாரா, இவரு ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்காரா, எல்லா தகுதியும் இருக்காது, ஒரு சில முக்கியமான குவாலிட்டிஸ் அவருக்கு இருக்குதா இல்லையான்றது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பேலன்ஸ்டான ஒரு விஷயத்துல அவருடைய புது சிருஷ்டி இவ்வளவு நல்லா வளர்ந்துருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இவரை நம்ம சூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு முடிவுல நம்ம இருக்கிறோம். இப்போ கேள்வி இனிமே உங்களுக்காக தான். குவாலிஃபிகேஷன் ஃபார் எல்டர்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு சில கேள்விகள் போடுவோம், அதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து எஸ், நோ, மேபி. எஸ்னா ஆமா, நோனா இல்ல, மேபினா இருக்கலாம், இல்லாமே இருந்திருக்கலாம். இதை வந்து கேள்வியா முன்னாடி நான் வைக்கிறேன். முதலாவது எல்லாருமே பெண்கள் இருந்து சொல்லலாம், இல்லைன்னா ஜென்ஸ்ல இருந்து கூட சொல்லலாம். முதலாவது கேள்வி, சாரி நான் பிபிக்கு வேற ஒரு பாயிண்ட் தான் போட்டேன், இங்க நமக்கு வேற மாதிரி வந்திருக்கு. நான் படிக்கிறேன் and elder must be a popular. நான் தமிழ்லயே சொல்லிடுறேன், அதாவது ஒரு எல்டர் பிரபலமா இருக்க வேண்டும். கேள்வி வந்து and elder must be a popular. ஒரு எல்டர் வந்து பிரபலமா இருக்கணும். அதாவது அவர் வந்து இப்போ நம்ம இதுல என்சிஎஃப் தான், என்சிஎஃப்ல ஒரு அவர் பேசுறா தெரிஞ்சிருக்கணும் கட்டாயமா. அவர் அப்படியாப்பட்டவர் தான் எல்டரா இருக்கணும். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சொல்லலாம்? ஓகே, நீங்க சொன்ன ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சரு. ஒரு எல்டர் பாப்புலரா இருக்கணும்னா கட்டாயமா இருக்கு ஆன்சர் நோ தான். இது நம்ம வசனத்திலே படிக்கலாம். வசனம் வாசிக்கலாம், கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இங்க பவுல் நமக்கு என்ன சொல்றாருன்னா, நான் இன்னும் மனுஷரே பிரியப்படுத்தினா நான் வந்து கிறிஸ்துவின் ஊழியக்காரரே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பிரதர் பாப்புலரா இருக்காரு, அதனால அவர் எலக்ட் பண்ணலாமா ஆன்சர் கேட்டீங்களா கொஸ்டின் நம்ம வச்சுன்னா கட்டாயமா அதுக்கு ஆன்சர் வந்து நோ தான். ஏன்னா தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வந்து மனுஷரே இன்னும் நான் பிரியப்பட்டிருந்தா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரரே இல்லைன்னு சொல்லும் போது நம்ம இங்க என்ன பண்ண வரல, நான் வந்து ஜான்சனை வந்து திருப்தி பட்டுக்காரங்க நம்ம இங்க வரல. நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம்னா தேவன் பிரியப்பட்டதான் நம்முடைய முக்கியமான நோக்கமா இருக்குமே தவிர இது ஒரு சகோதரன் நம்ம பிரியப்பட்டதான் வரல. ஏன்னா அது வசனத்தின் படி பார்த்தா நாம மனுஷரை பிரியப்பட்டனா நாம ஊழியக்காரரே இல்லைன்ற போது நாம வந்து இங்க சப்ஜெக்ட் பேசும்போது எனக்காக அந்த பிரதர் பண்ணிருக்காரு, அவர் சப்போர்ட்டிவா நான் இது பண்றேன், தேவன் விரும்பாத ஒரு விஷயம் அவர் பண்ணா அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண சொன்னா அது கட்டாயமா தேவனுடைய பாதையில அது கட்டாயமா அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணிடலாம், சகோதரருக்காக நம்ம எதனா ஒரு பண்ணலாமா கட்டி அது தேவன் வந்து விரும்பவாத பாத்தீங்களா கட்டாயமா இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பிரதர் பிரபலமா இல்ல, இப்ப அவர் நம்ம சூஸ் பண்ணலாமா? ஒருத்தர் பிரபலமா இருந்தா சூஸ் பண்ணணும்னா சூஸ் பண்ணக்கூடாது பண்ணிட்டோம். ஒருத்தர் பிரபலமாவே இல்ல, ஒருத்தர் சப்ஜெக்ட்ஸ் கூட பேசலன்னு வச்சுங்க, அவரு அந்த அளவுக்கு யாருக்குமே வெளியே தெரியல, அந்த மாதிரி ஒரு பிரதர் நம்ம சூஸ் பண்ணலாமா? அதுதான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் அவர் சூஸ் பண்ண. ஒருத்தர் பிரபலமா இருக்காரு அதனால சூஸ் பண்ணா இல்ல, அதே ஒரு பிரபலமா இல்ல அதனால நம்ம அவர் சூஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்படியெல்லாம் இல்ல. அவர் பிரபலமா இல்லைன்னா கூட அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, ஜேக்கப் சொன்ன மாதிரி அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம்னா அவர்கிட்ட இருந்து நம்ம அநேக விஷயங்கள் நாம கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மூப்பர்கள் வரும்போது இங்க மூப்பர்களுக்கு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ரெட்டிப்பான கணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியம் தான் இது. என்னன்னா சபையார் வந்து ஒரு மூப்பரை சூஸ் பண்ணிக்க நம்ம என்ன பண்ணலாம், அந்த மூப்பரோட விஷயத்துக்கு நம்ம கட்டாயமா கீழ்ப்படிகளா இருக்கிறோம். அதுக்கு அந்த மூப்பர்கள் என்ன பண்றாங்கன்னா அநேக விஷயங்கள், அதாவது அநேக விஷயங்கள் அவங்க படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நேரம் வந்து அவங்களுடைய வேலை தளத்தை விட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேதத்தை அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம சபையுடைய வளர்ச்சிக்காக நம்ம சண்டே மட்டும் இப்ப இருக்கணும்னா நம்ம சபையுடைய ஒழுங்குக்காக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அநேக சப்ஜெக்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, கூகுள் மீட்டிங் வைப்பாங்க, பிரியாணி டிஸ்கஷன், இந்த மாதிரி அநேக விஷயங்கள் அவர்கள் பண்ணவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வசனம் படிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:5-17. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இங்க இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும்னா
அவர் சொல்ற கருத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஒருத்தர் சூஸ் பண்ணிட்டோம். நாம தான் சூஸ் பண்ணோம்னா அவர் ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்ம என்ன பண்ணோம்னா மற்ற சகோதரர் சொல்றதை விட அவருக்கு ஒரு டபுள் இம்பார்ட்டன்ஸ், கொஞ்சம் அதிகப்படியான ஒரு முக்கியத்துவத்தை அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடியவரா நாம இருக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் வந்துடும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல நம்ம எனக்கு என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட்ஸ் நல்லா பேசுவாங்க சகோதரர்கள் எல்லாருக்கும். சப்ஜெக்ட்ஸ் நல்லா பேசும்போது இது என்ன இது நெவர் ஃபிளாட்டர் யுவர் எல்டர். அதாவது அந்த ஃபிளாட்டருக்கு இங்கிலீஷ்ல என்ன ஒரு இது சொல்றாங்கன்னா, நல்லா பேசுறாரு ஒரு சகோதரர், சப்ஜெக்ட் நல்லா பேசுறாரு போது புதுசா தேர்ந்தெடுக்கும் போது அவரை நம்ம ரொம்ப உற்சாகமா இருந்தது. நீங்க சப்ஜெக்ட் பேசுறது எப்படி தெரியுமா இருந்தது? பெஞ்சமின் பாட்டன் மாதிரி இருந்தது. ஆக்சுவலா பெஞ்சமின் பாட்டன் அவர் பார்த்து உட்கார மாட்டாரு. அதே மாதிரி நிறைய புது சகோதரர்களா இருக்காங்க இல்லைங்களா? இப்ப நம்ம ஸ்டைல சொல்லலாம், நீங்க பேசுறது பால் பதர் மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம பால் பதர் ஒரு நல்ல ஸ்பீக்கர் நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறது நம்ம சொல்லிட்டாங்க. என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, அந்த மூப்பருக்கு என்ன ஆயிடும்னா இங்க ஒரு இதுவாயிடும், ஒரு பெருமையாயிடும். ஆனா நம்ம அந்த ரேஞ்சுக்கு நம்ம வச்சு பேசுறாங்கன்னா அப்ப நம்ம பெரிய ஆள் தான் பாக்குற மாதிரி அது வந்துடும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நெவர் ஃபிளாட்டர் யுவர் எல்டர்ஸ். ஏன்னா என்னதான் ஒரு சப்ஜெக்ட் பேசினா கூட இது பிரதர் தேவனுக்குள்ள நல்லா யூஸ் பண்ணிருக்கா சொன்னாலே போதும் கண்டி. நீ நல்லா பேசுறீங்க, நீங்க நல்லா பேசுறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா சொல்றவரோ ஒரு மாம்சத்துல இருந்தா சொல்றவரோ ஒரு மாம்சத்துக்குரிய இருந்தான், அவருக்கும் ஒரு மாம்ச தலைவன் இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா இருக்கிற ஒரு அன்பை சொல்றாரு. ரிசீவ் பண்ற பர்சன் என்ன ஆயிடும்னா, ஆஹா நம்ம நல்லா பெரிய ஸ்பீக்கர் ஆயிடும் போல, அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லா கனெக்ஷனும் நம்ம பேரை கொடுத்தாலும் நம்ம அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயத்த என்ன பண்ணிடலாம், நீங்க எப்பவுமே ஒருத்தர்களை புகழ்ச்சி சொல்லாதீங்க. ஆனா நீங்க பண்ண விஷயம் நீங்க நல்லா இருக்கிறதுன்னு சொன்னாலே போதும். அது அவங்களுக்கு என்ன ஆயிடும்னா, அந்த ஒரு பெருமை இருந்து அவங்க பெருமைக்கு அவங்க போக மாட்டாங்கிறது நம்ம பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். an ambition to be an elder. அதாவது எல்டர் ஆக ஒருத்தர் விரும்பலாமா? இதுக்கு நீங்க பதில் சொல்லலாம். ஒருத்தர் எல்டர் ஆக ஒரு விஷயத்தை விரும்பலாமா? ஒருத்தர் அதாவது இப்ப சபையில எலெக்ஷன் நடக்குது. இப்ப பிரதரே வந்து பிரதர் எலெக்ஷன் வேணாம், நானே எல்டரா நிக்கிறேன்ட்டு ஒருத்தர் வந்து சொல்லலாமா? இல்லைன்னா விருப்பப்படலாமா? ராபர்ட்சன் அங்கிள், தபிராஜ் பிரதர்லாம் சொல்லலாம். அவர்களாம் முன் வந்து கேட்கறது சொல்லுங்க, நம்ம வந்து கேட்கறது. சரி, இதுக்கு ஆன்சர் வந்து நீங்க தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு ஆன்சர் வந்து என்ன பாத்தீங்கன்னா மேபி. அதாவது மேபினா விரும்பலாம், விரும்பாமலே இருக்கலாம். ஏன் இந்த ஒரு விஷயத்த பிரதர் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூப்பரா ஒருத்தர் விரும்பலாம்னா அதுக்கு என்னன்னா, அது ஒரு இருக்குள்ள கருப்புள்ள பட்டை சத்தியவேதனை 2 முகம் இருக்கும். அதுக்கு ஒருத்தர் விரும்புறாருன்னா ஒரு நல்ல ஏற்ற விரும்புறது ஒருத்தர் இருப்பாரு. இன்னொருத்தர் விரும்புறாருன்னா ஒரு தவறான அவருக்கு ஒரு மாசம் அவருடைய பெருமைக்காக எனக்கு ஒரு நல்ல ஒரு கனம் கிடைக்கும், எனக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு எங்க போனாலும் என்ன முன்னாடி சொல்லுவாங்க, இவர் தான் பிரதர் எனக்கு இருந்தாரு, இவருக்கு எங்க சபைக்கு இவர் தான் இருந்தாரு, இவர் மூலமா தான் நான் சப்ஜெக்ட்ஸ்கே வந்தேன்ற மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரி பெருமைக்குள்ள போகக்கூடிய ஒரு விஷயங்களும் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உண்மையாவே தேவன் கொடுத்த ஊழியம், தேவன் அவருடைய சொந்த மகனே எனக்காக ஜீவனையே கொடுத்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த ஊழியத்தை பண்றதுக்கு நான் தகுதி இல்லை. ஆனாலும் நான் என்ன பண்றேன்னா, நான் என்ன விரும்புறேன்னா, தேவனே உங்களுடைய ஊழியத்தை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே இந்த ஊழியம் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஆனா இந்த ஒரு சபையை வழிநடத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய திட்டத்துல ஏதோ நீங்க கொடுத்த கிருபையில நான் என்ன பண்றேன்னா, நான் இவங்களை நல்ல விஷயத்துக்காக நான் வழி நடத்துறேன். இதுல என்னுடைய மாற்றமோ என்னுடைய பெருமைக்காக நான் இல்ல தேவனே அவருக்கு ஒருவேளை அவருடைய மனசுலயோ அவருடைய சிந்தனையிலயோ அவருக்கு கொஞ்சம் ஒரு கிளியரான ஒரு விஷயம் இருந்ததுன்னா கட்டாயமா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தவறே இல்லை, அவர் வந்து அதை விரும்பலாம். ஆனா ஒருத்தர் என்னுடைய சுய பெருமைக்காக என்ன நீங்க பெருமையா பேசணும், ஒரு விஷயம் நடந்தா அது என்னதான் நடந்தது அது நமக்கு தெரியாது. நான் இங்க இருந்து பேசுறது என்னுடைய மாம்சமோ என்னோட சிந்தை என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. பவுல் என்ன நினைக்கிறாரு நமக்கு தெரியாது. அவருக்கு சிந்தையில வேற இருக்கலாம், அவர் பேச்சுல வேற இருக்கலாம். அதாவது தேவன் தான் அந்த ஒரு விஷயத்தை அவருக்கு தேவனுக்கு விருப்பப்படுறாங்களா எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு கேள்வி நம்ம என்ன பண்ணா ஆன்சர் வந்து மேபி தான் வசனம் ஆச்சரிடலாம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. கண்காணிப்பை விரும்புகிற நல்ல வேலையை விரும்புகிறேன். ஏன்னா இது ஒரு நல்ல வேலை, தேவன் கொடுத்த ஒரு
வேலை. கட்டாயமா நான் என்ன பண்ண போறேன், இந்த ஒரு வேலையை நான் என்ன பண்றேன்னா என்னுடைய சகோதரருக்காக என்னால ஜீவன் வந்து கிறிஸ்து மாதிரி அந்த பிளட்ல கொடுக்க முடியாது. ஆனா நான் என்ன பண்றேன், சகோதரருடைய ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு கட்டாயமா நான் இருக்குது பண்றேன்னு சொல்லி அது ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அது கட்டாயமா ஒரு நல்ல வேலை. இது கொடுத்து பிரதர் வந்து ரீப்ரின்ஸ் 5185 இருக்காரு, வாசிக்கலாம். இந்த ஊழியத்தை நாடுவதில் ஒவ்வொருவரும் பெருமை வளர்ச்சி அடைவதற்கும் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதற்கும் ஆபத்து இருப்பதை நினைவு கொள்ள வேண்டும். 5186.3 தனிப்பட்ட மகிமைக்காக அல்ல, கர்த்தருடைய காரியத்தை முன்னெடுத்து செல்வதற்காக. இங்க பிரதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஊழியத்தை நாடுவதில் ஒவ்வொருவரும் பெருமை வளர்ச்சியுடையதற்கு அதிகாரத்தை எடுத்துக் கொள்வதற்கு ஆபத்து இருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆனா இந்த பெருமை வந்து நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கட்டாயமா நம்ம யாருக்குமே வராது. ஏன்னா அது மனிதனுடைய ஒரு இயல்பு தான். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நம்ம அப்படியே இருந்திருப்போம், நான் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில டைம்ல மக்கள் வந்து நம்ம தூக்கி பேசும்போது நம்ம என்ன ஆயிடும், போக்கு மாறுங்க மாதிரியோ இல்ல பேசவே போதகிற மாதிரி நம்மளே ஒரு ஆயிடும், நம்ம பாஸ்டர் ஆயிடும், நம்ம பெரிய ஸ்பீக்கர் ஆயிடும், நமக்கு நம்மளே ஆளுமே வர ஒரு விஷயம் தான் இது. அது மட்டும் இல்லாம நம்ம லாஸ்ட் டைம் சப்ஜெக்ட்ல பார்க்கும்போது கூட நம்ம ஆளுகிற போலதான் நம்ம உள்ள வந்திருக்கோம். ஆனா நம்முடைய வளர்ச்சியாலே நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம வழிநடத்தக்கூடிய நேரங்கள் வந்துட்டா நம்ம என்ன ஆயிடுறோம்னா அந்த மாதிரி ஒரு மாற்றத்துல நம்ம போயிடுவோம். அதுக்காக தான் நம்ம பிரதர்ஸ் இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனிப்பட்ட மகிமைக்காக அல்ல, கர்த்தருடைய காரியத்தை நாம வந்து என்ன பண்றோம்னா முன்னிட்டு நம்ம பண்ணக்கூடியதா இருந்தா கட்டாயமா அதை தேவன் விரும்பக்கூடியதா இருக்கலாம். இன்னொரு இதையும் படிச்சுங்க. மத்திய மேய்ப்பதில் ஒருவர் முறையாக கவனம் செலுத்தினால் அவருக்கு வேறு ஆர்வங்களுக்கு நேரம் இருக்காது. கர்த்தருடைய மக்கள் மத்தியில் மூப்பர் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் இதை கர்த்தரிடமிருந்து வரும் ஒரு கடமாகவும் சிறப்புரிமையாகவும் கருத வேண்டும். இந்த ஊழியத்தை விரும்புறவங்க என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை இருக்குது. இது ஏதோ சும்மா பேசுறவங்க, ஏதோ சும்மா போற வரவங்க அந்த மாதிரிலாம் இது இல்லை. இது வந்து மிகப்பெரிய ஒரு வேலை இருக்கு. இது எந்த ஒரு வேலைன்னா தேவனுடைய ஒரு வேலை, மிகப்பெரிய ஒரு வேலை இருக்கு. என்னன்னா இந்த போஷாக்கை நம்ம கரெக்டான டைமுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. இதுல வந்து அநேக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பர்சனல் ஸ்டடி நிறைய பண்ணாதான் வேதத்தை நம்ம அதிக அளவு நம்ம தியானிச்சா மட்டுமே தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லயும் சரி, இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை நம்ம எடுத்து வைக்க முடியும். ஒருவேளை நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாம நாமளே ஒரு விஷயம் பண்ணா நம்மளால கட்டாயமா அந்த மாதிரி பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இதுக்கு அநேக ப்ரிப்பரேஷன்ஸ், அதாவது ஒர்க் இன்வால்வ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா ஒரு பேசிக் சப்ஜெக்ட் எடுத்துட்டு நம்ம ஒருத்தரை உள்ள கொண்டு வர்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. ஏன்னா அதுல அநேக பாடுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாம இங்க சப்ஜெக்டே பேசினா கூட, நீங்க சப்ஜெக்ட் பேசணும்னு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சப்ஜெக்ட் நம்ம இதோட பேசினா அவ்வளோ ஒரு பாடுகள் நமக்கு கட்டாயமா வரும். ஏன்னா என்ன பண்ணுவோம்னா நம்முடைய மாசமும் இந்த சாதனம் நமக்கு என்ன ஆயிடும்னா சப்ஜெக்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது முடியாத மாதிரி கூட அநேக போராட்டங்கள் நமக்கு வரும். நீங்க கட்டாயம் நீங்க சப்ஜெக்ட் உண்மையாவே ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா தேவன் அதை கண்டிப்பா உங்களுக்கு அனுமதிப்பார். நம்ம அதை அனுபவிச்சுதான் நமக்கு அது தெரியும். அதனால இதுல என்ன இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய ஹார்ட்வேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹவர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அதாவது ஒரு கண்டினியூ ஸ்டடி எடுக்கணும், ஒரு ரெவல்யூஷன் கண்டினியூ ஸ்டடி எடுக்கணும், இல்ல சகரியா கண்டினியூ ஸ்டடி எடுக்கணும், இல்ல ஒரு பேசிக்கே நம்ம கண்டினியூ ஸ்டடி எடுக்க போறோம்னா ப்ரிப்பரேஷன் நமக்கு அதிகமா தேவைப்படும். ஏன்னா என்ன ஆகும்னா அநேக கேள்விகள் வந்து கேட்பாங்க, அது எல்லாத்துக்கும் நம்மளால ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு நமக்கு அந்த ஒரு தாழ்ந்து இருக்கணும். ஏன்னா நம்ம அதை எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் நம்மளால அது பண்ண முடியும். ஒருவேளை நம்ம அதை கம்மியாக நம்ம என்ன பண்ணோம்னா அதுல நம்ம அதிகமா கவனம் செலுத்தக்கூடியதா இருக்கும். சரி, இன்னொரு கேள்வி. ஒரு சகோதரர் இந்த ஊழியத்தை விரும்பல, ஆனா சபையார் விரும்புறாங்க. இப்ப இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவது இப்ப நம்ம கேட்ட கேள்வி ஏதாவது ஒரு சகோதரர் விரும்புறாரு, மூப்பராக விரும்பலாமானா விரும்பலாம். அது ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஒரு சகோதரர் விரும்பவே இல்லை, பிரதர் இதுக்கெல்லாம் எனக்கு தகுதியே இல்லை, இதுலதான் நான் என்னால கண்டிப்பா பண்ண முடியாது, இது ஒரு மிகப்பெரிய வேலை, இது தேவனுடைய வேலை, நான் இதுக்கு பாத்திரமே இல்லை பிரதர் அவர் சொல்லிடுறாரு. ஆனா சபை மக்கள் வந்து விரும்புறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது எப்படி கொண்டு போகலாம்? அது வந்து ஒரு அந்த மாதிரி சூஸ் பண்ண கரெக்டா இருக்குமா? ஒரு பிரதர் விரும்பல, ஆனா அதை நம்ம சபையார் விரும்புறாங்கன்னா அது நம்ம இது பண்ணலாமா? ரஜினாக்கா சொல்லலாம்.
ஒரு சகோதரர் விரும்பவே இல்லை இந்த ஊழியத்தை, ஒரு சகோதரர் விரும்புறாங்க இந்த ஊழியத்தை. விரும்பும் போது நம்ம ரெண்டு விஷயத்த பார்த்தோம். ஒரு சகோதரர் விரும்பவே இல்லை, அவருக்கு அந்த மைண்ட்லயே இல்லை. ஆனா சபை மக்கள் விரும்புறாங்க. இப்ப இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்? இது நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு சகோதரர் சொல்லிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய எக்லிஷியா இருக்கு, அதுல வந்து ஒரு 10 பேர் சூஸ் பண்றாங்க, நாமினேஷன் பண்றாங்க. இப்ப 5 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கும்போது என்ன சகோதரர்கள் சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு 5 பேர் தான் இந்த இதுக்கு நம்ம நாமினேஷன் பண்ணணும், அதனால உங்கள யாராவது நீங்க டிசைட் பண்ணி சொல்லுங்க யார் அந்த 5 பேரா இருக்கீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். ஒரு 5 பேர் வந்து ஒரு மனநிலையில இருக்காங்க, இல்ல நான் கட்டாயமா இருக்கணும்ன்ற ஒரு மனநிலையில இருக்காங்க. இன்னொரு 5 பேர் வந்து இல்ல இதுக்கு நான் தகுதியே இல்ல, எனக்கு வேணாம்னு அப்படி சொல்லும் போது இந்த பிரதர்ஸ் என்ன மாதிரி சொல்றாங்கன்னா, கட்டாயமா அந்த 5 பேர் வேணாம்னு பாத்தீங்களா, அவங்கள சபை ஒருவேளை விரும்புச்சுன்னா கட்டாயமா எடுக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட அந்த மனத்தாழ்மை இருக்கு. என்ன ஒரு மனத்தாழ்மைனா, வசனம் சொல்லுறீங்களா, உங்களிலும் மேன்மையாக உங்களை இப்போ உங்களை விட உங்களுக்கு மேன்மையா இருக்கும் போது அந்த விரும்பாத ஒரு சகோதரர் என்ன இருக்காங்க பாத்தீங்களா, என்னை விட இவரு தான் பெட்டரா இருப்பாருன்னு அவருக்கு கூட அந்த ஒரு தாழ்மை இருக்கிறது. பிரதர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கட்டாயமா அந்த மாதிரி ஒரு சகோதரரை நாம சபைக்கு யூஸ் பண்ணலாம். அது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாம அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும், அது மட்டும் இல்லாம அவருடைய மோட்டோ கரெக்டா இருக்கா, அவருடைய நோக்கம், அதாவது அவர் விரும்பல, ஆனா சபையை வந்து பாக்குறாங்க இவருடைய மோட்டோ, இவருடைய விஷயங்கள் எல்லாம் தேவனை சார்ந்துதான் இருக்கு, இவர் எடுக்கிற டிசிஷனும் தேவனை சார்ந்துதான் இருக்கு, இவங்க இருந்தா நமக்கு சபைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சபை மக்கள் விரும்பிட்டா, அவர் விரும்பினா கூட சபையா விரும்பிட்டா கட்டாயமா அவர் இருக்கலாம். அவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, தடையும் இல்லை. ஆனா அவருடைய மோட்டோ கரெக்டா இருக்கணும். அவருக்கும் அந்த பழைய நிலைமை மாதிரி நான் வந்து என்னுடைய மகிமைக்காக பண்ணணும்னா கட்டாயமா அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்காது. நாம இதை வாசிக்கலாம். அந்த எல்லோ கலர்ல மார்க் பண்ணதை மட்டும் வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றும் அவரது அங்கீகரிப்பையும் இறுதியில் நல்லது எனும் அவரது வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விரும்புவதே அனுமதிக்கப்பட்டுள்ள ஒரே குறிக்கோளாய். அதாவது இங்க தேவன் நம்ம கிட்ட என்ன ஒரு விஷயத்தை விரும்புறாருன்னா, சபை மக்கள் கிட்ட தேவன் என்ன ஒரு விரும்புறாருன்னா, அப்பா நான் உங்களுக்கு இவ்வளவு வருஷமா நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன், சத்தியத்தை கொடுத்துருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் 1 இயருக்கு நீங்க ஒரு எல்டரை சூஸ் பண்ணனா நீங்க தான் சூஸ் பண்ணணும். உங்களுடைய பரிசுத்த ஆவி, நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு நியூ கிரியேஷன் உங்களுக்கு வேலை செய்தால் தேவன் இதை வந்து நம்ம ஒரு செக் பண்ணுவாரு. இப்ப நம்ம எல்லா சப்ஜெக்டும் கேட்டுட்டு நம்ம வந்து ஒரு தவறான முடிவு எடுத்துட்டா தேவன் என்ன பண்ணுவாருன்னா, வருத்தப்படாது, என்னப்பா உங்களுக்கு இவ்வளவு சப்ஜெக்ட் கொடுத்தா நீ வந்து ஒரு தவறான பர்சனை சூஸ் பண்ணிட்ட, பரவாயில்ல பார்த்து நமக்கு இன்னொரு வாய்ப்பா தருவாரு. அதாவது இந்த இடத்துல ஒரு பிரதர் விரும்பல, ஆனாலும் சபை விரும்புனா கட்டாயமா அது பண்ணலாம். அது மட்டும் இல்லாம விரும்பக்கூடிய ஊழியமானு பாத்தீங்கன்னா மேபி விரும்பலாம், விரும்பக்கூடாமே இருக்கலாம். நம்ம இன்னொரு கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். And candidate for eldership should be an experience. அதாவது இந்த ஊழியத்தை விரும்ப, அதாவது எலெக்ஷன் ப்ராசஸ்க்கு இது ஒரு மூப்பருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், சத்தியத்தில் அனுபவம் இருக்கணுமா கேட்டா என்ன கேள்வி சொல்லலாம், என்ன பதில் சொல்லலாம்? கரெக்டான ஆன்சர். இந்த ஒரு ஊழியத்தை விரும்புவர்கள் கட்டாயமா அனுபவம் இருக்கணும். ஏன்னா அனுபவம் இல்லைன்னா நம்மளால இங்க என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மளால இங்க இத பிராக்டிஸே பண்ண முடியாது, சர்வேவே பண்ண முடியாது. வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையை விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்க கடவுது கூடாது. அதோடு அவர் சமீபத்தில் கிறிஸ்தவரானவராக இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவருக்கு தலைக்கணம் வந்து விடலாம். இதனால் பிசாசுக்கு கிடைத்திருக்கும் தண்டனை அவருக்கும் கிடைத்து விடலாம். அவர் சத்தியத்துல அனுபவம் இருக்கக்கூடியவங்க தான் நம்ம ஒரு கூப்பரா சூஸ் பண்ணனா கட்டாயமா அவருடைய ஆன்சர் வந்து கட்டாயமா அவர் சத்தியத்துல அனுபவம் சரியா தான் இருக்கணும். ஏன்னா புதுசா ஒருத்தர் வந்து இருக்கும் போது நீங்க அவரை நாமினேட் பண்ணிட்டு நீங்க அவரை சூஸ் பண்ணிட்டுனா என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து என்ன ஆயிடுது வசனத்திலே ஒரு அந்த தலைக்கிழமை வந்துன்னா அவருக்கு வந்து ஒரு மேன்மை வந்துடும். நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம வந்து இப்பதான் இதுக்கு வந்தோம், ஆனா இந்த எக்ஸிபிஷனை நமக்கு அந்த ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தா ஆயிடும். நம்ம வளர்ந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன், நம்மளுடைய ஆரோக்கிய வளர்ச்சி, அவர் அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா
ரெகுலரா சப்ஜெக்ட் கேட்டிருப்பாரு, ரெகுலரா பைபிள் படிச்சிருப்பாரு, ரெகுலரா வாலண்ட் ஸ்டடியோ வீட்டு ஸ்டடியோ அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தவரை புதுசா வந்து நீங்க கூப்பிட்டு நீங்க இருக்கிற நீங்க கூப்பிட்டு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சத்தியத்துல அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாதவங்க வச்சுட்டா அவர் தலைவரை வந்துட்டு என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா நாம வந்து அவரை வழி விலக செய்கிறோம். அதாவது அவர் இந்த அழைப்புலேருந்தே நம்ம விலக செய்கிறோம். ஏன்னா அவருக்கு என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு அனுபவமே இருக்காது. அனுபவம் இல்லாம அவர் பாட்டு வந்து நமக்கு இங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது அவருடைய பர்சனல் ஸ்டடியை நம்ம தடை பண்ணிடுவோம். அதனால அவர் பர்சனல் ஸ்டடி இல்லாம அவரே வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமை இருக்கு. இதுக்கு வேதத்துல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா வேதத்துக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா ரெகோபயா. வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 6 முதல் வசனங்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபயா தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கேன் அவன் சமூகத்தில் இந்த முதியோரை ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் நீ இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை இங்க வந்து ரெகோபயாக்கு என்ன ஆகுதுன்னா ராஜா ஆகிறாரு. ராஜா ஆகும்போது அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஓல்டு பீப்புள் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்கிட்ட போய் அவர் ஒரு சில விளக்கம் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து ஜனங்க சொல்றதை நீ கேட்டுப்பா, ஜனங்களுக்கு நீ இணங்கு, ஜனங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு நீ அதுபடி வழிநடத்த பாருன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஏஜ் பர்சன் சொல்லும் போது இங்க இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவரோட இந்த வாய்ப்பரோடு சேர்ந்து அவர் இன்னொரு ஒரு ஆலோசனை போறாரு. 1 ராஜாக்கள் 12ஆவது அதிகாரம் 8வது வசனம் முதல். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த முகத்தை கற்பாகும் என்று என்னிடம் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்கிறீர்கள்? என்ன பண்றது பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் கிட்ட ஒரு சில அனுபவத்தாரி கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா மக்கள் சொல்ற நீ கேளுப்பா, மக்களுக்கு நீ டாக்ஸ் வந்து அதிகமா போடாத, ஆல்ரெடி ஒரு பாரத்துல இருக்காங்க, நீ திரும்பி ஒரு பாரத்தை செலுத்தாத, இது அனுபவத்தை சொல்றோம்னு சொல்லும் போது இவர் என்ன பண்ணிருந்தாருன்னா அவரோட சேர்ந்த பழம் அந்த வாழ்க்கையோட சேர்ந்து என்ன சொல்லும்போது அவன் சொல்றாரு நீ இன்னும் போட டாக்ஸ். அவன் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் போது இங்க வசனம் வாசிக்கலாம். இஸ்ரேலர்கள் தங்கள் கூட அதாவது ராஜா தங்களுக்கு செவி போடாததை இஸ்ரேலர்கள் எல்லாரும் கண்டும் போது ஜனங்கள் ராஜாவுக்கு மறுக்கிறாங்க, தாவீதோட எங்களுக்கு பங்கு ஏது, ஈசாயின் குமாரனுக்கு எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்றாங்க போயிடுறாங்க. அதாவது பழைய ஏற்பாடுல கூட யாருக்கு பவர் ஜாஸ்தின்னா அந்த மக்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் எக்லீஷியா வரும்போது சபை குழுவே வரும்போது இங்க பவர் யாருதான் பாத்தீங்கன்னா மூப்பருக்கு நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். இது டிசிஷன் வந்து ஃபைனல் டிசிஷன் எக்லீஷியா தான். அங்க இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஞானத்தான எடுத்து ஒவ்வொருடைய டிசிஷன் மட்டும் தான் இங்க ஃபைனலா இருக்குமே தவிர மூப்பர் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் அது கட்டாயமாக சபையோடைய ஒரு சிலர் வளர்ச்சி அவர் சொல்லலாம். அது கட்டாயமா தேவன் அதை அனுமதிச்சுதான் தேவனுடைய திட்டத்தின்படி இருந்தா கட்டாயமா நம்ம என்ன பண்ணலாம், நாம அதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வி, ஒரு மூப்பருக்கு என்ன ஒரு வயசு, ஒரு 30 வயசு தான் இருக்கணும். இப்போ இவர் வந்து எங்க வயசுல இப்ப ராஜா ஆயிட்டார்ல, இப்போ ஒரு மூப்பருக்கு ஒரு 30 வயசு தான் ஆயிருக்கணும்னு ஒரு கேள்வி வச்சா நீங்க என்ன சொல்லலாம்? ஒரு 30 ஒரு 25 வயசுல தான் ஒருத்தர் மூப்பரா இருக்கணும், இல்ல 50 வயசுல தான் ஒருத்தர் மூப்பரா இருக்கணும்னு கேள்வி வச்சா நீங்க என்ன ஒரு பதில் சொல்வீங்க? ஒரு எல்டரை சூஸ் பண்ணோம், ஒரு எல்டருக்கு வந்து ஒரு 25 வயசு தான் இருக்கு, இல்ல ஜேக்கப் சூஸ் பண்ணலாம், இன்னும் ஒரு சஜஷன் ஒரு நாமினேஷன் பண்றோம். எக்ஸாம்பிள் சொல்றேன், ஜேக்கப் வந்து நம்ம சபையில கொஞ்சம் ஜேக்கப்போ பவுலோ சூஸ் பண்ணிக்கலாம்னு நம்ம சொல்லும் போது சூஸ் பண்ணலாமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் கேட்ட கேள்வி 30 வயசுல ஸ்டார்ட் பண்ணலாமான்றது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு? அவருக்கு ஆல்ரெடி எல்லாம் அனுபவம் இருக்குது. ஆனா அவரு வேணும் ஒரு 50 வயசுல ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே. பிரதான ஆசாரியன் தானே அவரு, ஒரு 50 வயசுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே. இந்த கேள்வி ஏன் வருதுன்னா இங்க ரெகோபயா பத்தி இப்ப நம்ம பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஏஜ்ல அவரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட அந்த ஆலோசனை கேட்காம என்ன பண்ணிடுறாருன்னா சுயமா பண்ணிடுறாரு. இப்ப நம்ம என்ன கேள்வி வச்சோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசுல ஒருத்தர் இருக்காரு சபையில, அவர் எழுதுனா சூஸ் பண்ணலாம்னா என்ன பதில் சொல்றீங்க? தம்பிராஜ் நான் சொல்லலாம். இல்ல ரெகோபயாம் பார்ட் ஓகே, அவரோட சேர்ந்து இருக்கும்போது அவருக்கு கிடைச்ச ஆலோசனை அவரை வந்து கொடுக்குங்க
அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கு இல்லையா? இப்போ மூப்பர்கள் சொன்ன வந்து அவங்க ஜலமானது இல்லையா? அதான் நானே பதில் சொல்லிடுறேன். நீங்க ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குல்ல. அதாவது ஒருத்தர் 30 வயசுல ஒருத்தர் எந்த நம்ம சூஸ் பண்ணலாம்னு கேட்டோம்னா இதுக்கு நம்ம சம் மெச்சூரிட்டி அவுட்வேஜஸ் த யூத். அதாவது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா சகோதரர்கள், அதாவது இங்க எல்டர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஓவர் கம்ஸ் த யூத் அண்ட் ஏஜ். அதாவது இங்க எல்டர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஒருத்தர் எல்டரு, ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஒருத்தர் முதிர்ச்சியானவர், ஒருத்தர் மூத்த சகோதரர் சொல்றது வந்து வயதின் அடிப்படையில் இல்லைன்றதா இங்க சகோதரர்கள் சொல்றாங்க. இங்க வந்து வயசு வந்து முக்கியம் இல்லை. ஒரு சபையை வழிநடத்துறவங்களுக்கு அந்த வயசு, அதாவது அந்த வயசு முக்கியம் இல்லை. மாறாக அவருக்கு எது ஒரு முக்கியமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மெச்சூரிட்டி பிளஸ் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஒருத்தர் வந்து வயசுல கம்மியாவே இருந்தா கூட அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சில பேருக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி வந்து சின்ன வயசுலயே, எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா தாய் தகப்பன் இல்லாத ஒரு சில குழந்தைகள் இருக்கும். அவங்களுக்கு சின்ன வயசுல பணக்கூடிய அருமைனா என்னன்னு தெரியும். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு விஷயம் நம்ம வாங்கி சாப்பிட்டா அந்த 10 ரூபாய் கஷ்டப்பட்டு எவ்வளவு சம்பாதிக்குன்னு தெரியும். அதே ஒருத்தர் வந்து ஒரு 25 வயசு 30 வயசு வரையும் அம்மா அப்பா கூட நல்ல ஒரு செட்டிலான லைஃப் வாங்கணுங்க ஒரு 1000 ரூபாய் கூட தெரியும், பெரிய விஷயம் தெரியும். ஆனா அந்த 10 ரூபான்றது தகப்பன் இல்லாதவங்களுக்கு ஒரு 10 வயசுல அவங்களுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். எப்படின்னா அந்த பணக்கூடிய அருமை வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை ஒரு 25 வயசு வரையும் அவருக்கு ஒரு 1000 ரூபாய் அருமை தெரியணும்னா அது வயசு அவருக்கு ஒரு காரணமானா இல்ல, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதை நம்ம வசனத்துல ரீபிரின்ஸ்ல வாசிக்கலாம். ரீபிரின்ஸ் 2654. மூப்பர் என்ற வார்த்தைக்கு வயதானவர் என்பது. இங்க பிரதர் என்ன சொல்றாரா, மூப்பர்ன்ற ஒரு பொருள் வந்து வயதானவர் என்று தான் பொருள். நெக்ஸ்ட் வாசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சகோதரர்கள் மத்தியில் இயற்கையான வாழ்க்கையின் வருடங்கள் மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுது. நம்முடைய நேஷனல் ஏஜ் வந்து கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. கர்த்தருடைய குடும்பத்தில் சில நேரங்களில் நரைமுடி கொண்ட குழந்தைகளை நாம் பார்க்கிறோம். இது கரெக்டான ஒரு விஷயம். கர்த்தருடைய சமூகத்துல திருப்பி வாசிங்க சிஸ்டர். அந்த கர்த்தருடைய சபைகளில் கர்த்தருடைய சகோதரர்கள் மத்தியில் இயற்கையான வாழ்க்கையின் வருடங்கள் மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. கர்த்தருடைய குடும்பத்தில் சில நேரங்களில் நரைமுடி கொண்ட குழந்தைகளை நாம் காண்கிறோம். இங்க சபையில நம்ம என்ன பண்றோம்னா நரைமுடி நிறைஞ்ச குழந்தைகளை நம்ம காண்றோம். இது நரைமுடி நிறைஞ்ச குழந்தைகள் நம்ம எப்படி சொல்றோம் பாத்தீங்கன்னா அவங்க சத்தியத்தை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க நம்ம பாக்குறோம். அவருக்கு வயசு 50 ஆயிடுச்சு, அவர் 60 ஆயிடுச்சு, அவர் பர்சனல் லைஃப்ல அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிச்சிருவாரு சொல்லிட்டு அவர் அனுபவசாலி நம்ம சொல்றது ஒரு பக்கம். அது வந்து மாம்சம் உலகத்துக்குரிய ஒரு விஷயத்த நம்ம அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஆனா இவ சமூகம் நமக்கு இங்க விஷயத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய குடும்பத்தில் சில நேரங்களில் நரைமுடி கொண்ட குழந்தைகளை காண்கிறோம். அதாவது எப்படின்னா இது அவங்களுக்கு வயசு அதிகமா இருக்கலாம், ஆனா அவங்க வந்து சத்தியத்தை என்ன பண்ணிருப்பாங்க, சத்தியத்துல அவங்களுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி இருந்திருக்காரு, சத்தியத்துல இன்னும் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காரு. அதுக்கு காரணம் அவங்க இல்ல, தேவன் தான் அவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாரு. இப்ப எக்ஸாம்பிள் ராபர்ட் பிரதர், இப்ப வேற ஏதாவது பிரதர் நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம், ஒரு பிரதர் ஏன் பிரதர் பி சொல்லணும்னா நமக்கு இப்போ பவுல் பிரதர் ஜெக்கு சத்தியம் எந்த டைம் கூட்டு பண்ணா ஒரு 25 20 22 நம்ம சொல்லலாம். அந்த டைம்ல தேவன் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சில சமயம் எக்ஸாம்பிள் எங்க அப்பாக்கெல்லாம் 60 வயசுக்கு அப்புறமா தான் கொடுத்திருக்காரு. அதனால இப்ப தேவன் அந்த டைம்ல அவர் கொடுத்திருக்காரு. அதாவது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நம்முடைய சபையில அநேக நரைமுடி நிறைந்த குழந்தைகள் அநேக இருப்பாங்க. அதனால இங்க எல்டர்ஸ் சொன்னா நம்ம என்ன பண்ற கூடாது, வயசானவர் இருந்தா எல்டர்ஸ்னால நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடாது. அது இல்லாம அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாம சத்தியத்துல அவங்க தெளிவா இருக்கணும், சத்தியத்தை விலக்கி சொல்றவங்களா இருக்கணும். நெக்ஸ்ட் இது சிலர் மற்றவர்களை விட மிக விரைவாக வளர்ந்து முதிர்ச்சி அடைகிறார்கள். என்ன பண்றாங்கன்னா சிலர் மற்றவர்களை விட மிக விரைவாக வளர்ந்து முதிர்ச்சி அடைகிறார்கள். என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த சத்தியத்துல சிலர் என்ன பண்ணிடலாம், சீக்கிரமா வந்துட்டு ஒரு முதிர்ச்சிக்கு ஒரு நிலைமையில போயிட்டாங்க. இந்த முதிர்ச்சின்ற ஒரு விஷயத்தை எப்படி நம்ம பார்க்கணும்னா ஒரு சீல்டு கிளாஸ், அதாவது சபை வகுப்பாக மாறிடுறாங்க. சிலர் சீக்கிரமா இந்த சத்தியத்துல வந்து சபை வகுப்பாக மாறிடுறாங்க. எக்ஸாம்பிள் ஒரு 25 வயசுல ஒருத்தர் வராரு, 27 வயசுல அவரு அந்த கேரக்டர்லாம் காட்டி எடுத்துக்கொள்ள பாருங்க. அதுதான் இங்க மென்ஷன் பண்றாரு. இது குறித்து வேதத்துல ஒரு விஷயம் நோட் பண்ணிருக்காங்களா? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். சர்ச் கிளாஸ் ஆகிறதுக்கு எத்தனை பீரியட் எடுத்துக்கலாம்? அதாவது கிறிஸ்துவா நான் மாறதுக்கு நம்மளுடைய டைம் ரேஞ்ச் எத்தனை வருஷம் வரையும் நம்ம எடுத்துக்கலாம்? 6 வரையும் தானா?
ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் சர்ச் கிளாஸ் ஆகணும், தேவன்கிட்ட அந்த வேலைக்குள்ள அந்த ஸ்டேஜுக்கு போகணும், மகிமைக்கு போகணும், கிறிஸ்துவோட போய் அந்த இதுல சேரணும்னா எத்தனை வருஷம் நம்ம எடுத்துக்கலாம்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்களா பார்க்கலாம். 6 மாசம் 1 வருஷம் டைமிங் மினிமம் ராபர்ட் ஐயா ஆக்சுவலா சகோதரருக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு சர்ச் கிளாஸ் ஆகணும், அதாவது முத்திரிக்கப்பட்ட நிலையில ஆகணும்னா மினிமம் அவங்களுக்கு 6 மாசம் போதுமா? மினிமம் 6 மாசம். ஆனா நம்ம சத்தியத்துல நம்ம இருக்கிறது 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இருக்கும். ஆனா ஏன் பிரதர் 6 மாசம் சொல்றாங்கன்றதுக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். ஏன்னா யாருமே நம்ம இருந்து பிடிக்கல பிரதர். நீங்க கிறிஸ்துவ காட்டிடாதீங்க பிரதர், நீங்க அவருக்கு மன்னிச்சுடாதீங்க பிரதர், நீங்க அவரை பிடிச்சி தப்பா பேசிடாதீங்க. அந்த மாதிரி யாருமே நம்ம பிடிச்சி வளைக்கல கிறிஸ்துவின் கேரக்டர் நம்ம காட்டுறதுக்கு. ஆனா தேவன் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இப்போ நம்ம ஞானத்துல எடுத்துருந்து 6 மாசத்துலயே நம்மளால காட்ட முடியும்னா கட்டாயமா காட்டலாம். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் யாருன்னா ஸ்தேவான். ஏன்னா ஸ்தேவான் ஒரு யங் ஏஜ்ல அவர் என்ன பண்ணிருந்தா ஒரு ரத்த சாட்சியா மறிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த வாழ்க்கை பருவத்துல அவருக்கு என்ன இருக்கணும்னா அந்த வாழ்க்கத்துக்குரிய அநேக இச்சைகள் இருந்திருக்கும். ஒரு வாழ்க்கை பருவத்துல ஒரு சத்தியம் கேட்கறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அநேக இச்சைகள் இருக்கும். அவங்களுடைய அந்த வாழ்க்கைக்குரிய மயக்கங்கள் இருந்திருக்கும். அவங்க நினைச்சா ஸ்தேவான் நினைச்சிருந்தா சத்தியத்தை கேட்டுட்டு அவர் நினைச்சிருந்தா அவருடைய பர்சனல் லைஃப்ல அவர் ஒரு மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு லைஃப்ல ஒரு தவறான விஷயத்தை போயிருக்கலாம். ஆனா எங்க ஸ்தேவான் என்ன பண்றாரு? தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக என்ன பண்றாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பழைய நீங்க அப்போஸ்தலர் 4:5 அதிகாரத்தை படிச்சீங்கன்னா பழைய ஏற்பாடு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாலும் அநேக விஷயத்த சொல்லிட்டு இவங்க என்னுடைய ரத்த பழி இவங்களுக்கு சுமராது இருப்பதாக சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அங்க ஒரு மரிச்ச நிலையில பார்க்கணும். அதனால நம்ம என்ன ஒரு சொல்லணும்னா நம்ம ஒரு எல்டர் சொல்லிட்டா அவர் ஒரு வயசானவரா இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட அந்த புது சிருஷ்டி வளர்ந்துருக்கு. இப்ப சிம்பிளான கொஸ்டின், நம்ம சகல இப்ப ஸ்தேவான் இருக்காரு, ஸ்தேவானுக்கு 25 வயசு, அவர் எந்த சூஸ் பண்ணலாம்னு சொன்னா நம்ம கை தூக்குமா? அப்போ ஸ்தேவான் நம்ம சபையில் இருக்காரு, அவருக்கு நமக்கு எலெக்ஷன் வந்து அவர் நம்ம கை தூக்குவான்? என்ன பதில் சொல்ல மாட்டாங்க. தாராளமா தூக்கம். ஏன்னா அவர் ரத்த சாட்சியா மறிச்சிருக்காரு. முதல்ல அந்த புது சிருஷ்டிக்குரிய கேரக்டர் அப்பயே காட்டியிருக்காரு அங்க. அதனால நம்ம இப்ப இங்க நம்ம என்ன ஒரு கன்ஃபியூஷன், இதுக்கு ஏஜ் ஒரு தடை இல்லை. ஆனா அவங்க சத்தியத்துல வளர்ந்துருக்கணும். அந்த நியூ கிரியேஷனுடைய கேரக்டர் அவங்க காட்டிருக்கணும் நம்ம பாக்குறோம். இன்னும் 2 பாயிண்ட் வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் முடிச்சிடலாம், முடிச்சிடும். And prospective elder must be married. அதாவது ஒரு எல்டருக்கு திருமணம் ஆகியிருக்கணும். நான் பிளாக்ல தான் போட, அது ஃபாண்ட் அது மிஸ் ஆகி மாறிட்டு இருக்கு. இல்ல என் போல அந்த மாதிரி தெரியல அது. சரி, ஒரு எல்டர் திருமணம் ஆகியிருக்கணும். எஸ்ஸா நோவா? அந்த எஸ் அது இல்ல, அது 3 ஸ்டார் அந்த 3வது பாயிண்ட் மேபி எஸ் ஸ்டார். ஆன்சர் நோ. அதாவது ஒரு எல்டர் திருமணம் ஆகி இருக்கணும் கேட்டீங்களா? கட்டாயமா திருமணம் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இதை நம்ம வசனத்தை தான் பார்க்க போறோம். நீங்க என்ன ஏதோ நான் இவன் வேற ஏதோ எங்கிருந்து எடுத்துட்டு பேசுறான்னு நினைக்கணும்னா எல்லாமே வசனம் தான். ஓகேவா? வசனத்தை தாண்டி நம்ம வெளியெல்லாம் போறது இல்லை. ஆனா பிரதர் வசனம் சொல்றது பிரதர் ஒரு சில இடத்துல ஒரே மனைவி உடையவனா இருக்கணுமே, இது வசனம் படிக்கலாம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவன் ஒரே மனைவியுடைய. ஓகே, இங்க பிரதர் ஒரு எல்டர் குவாலிஃபிகேஷனுக்கு இங்க ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கணும்னு சொல்ற பிரதர். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? திருமணம் ஒரு எல்டருக்கு அவசியம் இல்லை நீங்க சொல்றீங்க. இது எப்படி பிரதர் கேட்டா என்ன சொல்லலாம்? அவர் சொல்லாத திருமணம் படிக்கலாம் இல்ல படிக்காம இருக்கலாம். நான் இன்னொரு அட்வான்ஸான ஒரு விளக்கம் கொடுக்குறேன். அங்க என்ன கொடுத்தா ஒருவருக்கு ஒரு மனைவி மட்டும் இருக்க வேண்டும். ஆக்சுவலா பவுல் ஊழியம் செய்யும் போது என்ன ஆகுது பாருன்னா யூத யுகத்துல இருந்து காஸ்பல் ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா?
நல்லா புரிஞ்சுங்க. அந்த மேப்ல நீங்க பாருங்க, யூத யுகத்திலிருந்து இப்ப சுவிசேஷம் ஸ்டார்ட் ஆகும் போது தான் அப்போஸ்தலர் பவுல் பேதுரு ஊழியங்களா இருக்கு. அந்த டைம்ல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா பாலிகமின்னு ஒண்ணு இருக்கு. பாலிகமினா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 2 மனைவிகள் 3 மனைவிகள் எல்லாம் இருந்திருக்காங்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள்? 3 மனைவிகள். தாவீதுக்கு அது மாதிரி அடைக்க இருக்கும்போது தேவன் ஏன் இந்த ஒரு விஷயத்தை அங்க நியாயப்பிரமாணத்துல ஒரு சகோதரர் வந்து அவருக்கு வாழ்க்கையெல்லாம் வெறுத்து போகும்போது என்ன பண்ணலாம்? அவருடைய மனைவியை வந்து இன்னொருத்தர் அவங்க தம்பி மேரேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து தேவன் அவங்க ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது அவங்க எந்த ஒரு பழக்கத்தை இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாலிகமின்னு ஒரு பழக்கம் இருக்கும்போது இங்க சப்ஜெக்ட் அவர் புதுசா போய் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது ஒருத்தர் வந்து ஒருத்தர் இன்னொரு அவங்க அண்ணன் மச்சிட்டாருன்னா அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஒய்ஃப் அவர் கண்ணும் போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சுன்னா 2 மனைவி இருக்கும்போது இங்க பவுல் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அதை தான் அவர் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு பர்சன் யூதேயத்துல இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம்லாம் இருக்கும்போது, ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை நம்ம சூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. அதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப பாத்தீங்கன்னா திருமணம் ஆகி இருக்கணும்னா கட்டாயமா திருமணம் ஆகி இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த 2 மனைவி அந்த மாதிரி கான்செப்ட்னா கட்டாயமா அந்த மாதிரியே இருக்கக்கூடாது. ஆனா ஒரு எல்டருக்கு திருமணம் ஆகிருக்குன்னா நோ தான் ஆன்சர். நம்ம இன்னொரு வசனத்துல பார்க்கலாம். இந்த வசனத்தையும் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு தீத்து சாரி, எல்லாமே TIT தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்றேன். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 4ஆம் வசனம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பணிகளுமாய் இருக்க வேண்டும். சரி சார், சப்போஸ் ஒரு பிரதர் இப்ப மேரிட் ஆயிட்டான்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் விசாரிக்கிறதா இருக்கணும். அவருடைய சொந்த பிள்ளைகளையும் நல்ல ஒழுக்கத்துல விசாரிக்கிறதா இருக்கக்கூடியதா கட்டாயமா இருக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய சொந்த குடும்பத்தை அவரால் வழிநடத்த முடியல, அவருடைய சரீரத்தையும் அவரால் இந்த சத்தியத்துல கொண்டு வர முடியாத ஒரு நிலைமை இருக்கும்போது கட்டாயமா அவர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, கட்டாயமா இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சபையை வழிநடத்தக்கூட முடியுமான்னு பாத்தீங்கன்னா அது முடியாத காரியம். ஒருவேளை அவர் மேரேஜா இருந்தா கட்டாயமா அவர் என்ன பண்ணணும்னா அவருடைய குடும்பத்துக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். பிளஸ் அவர் குடும்பத்துல அவர் என்ன பண்ணணும்னா அவருடைய சொந்த சரீரத்தை ஃபர்ஸ்ட் இந்த சத்தியத்தை கொண்டு வரவங்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம பின்னாடி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வாசிக்கலாம். தன்னுடைய பிள்ளைகளை கீழ்ப்படிதலில் வைத்திருப்பது. ஒருவர் தனது பிள்ளைகளுக்கு தனது கடமையில் கவனக்குறைவாக இருந்திருந்தால் அவர் திருச்சபையில் கர்த்தருடைய பிள்ளைகளிலே அறிவுரைகள் மற்றும் பொது ஊழியர்களில் ஞானப்பட்டவராகவோ அல்லது கவனக்குறைவாகவோ இது வந்து பிரதர் 6th வால்யூம் பேஜ் நம்பர் 249 எழுதிருக்காரு. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பிள்ளைய வந்து மேரேஜான பர்சன் ஒருத்தர் நம்ம சூஸ் பண்ணும்போது அவருடைய பிள்ளைகளே அவருக்கு கீழ்ப்படியல, அவருக்கு ஒரு விஷயம் பண்ணாத போது அவர் கர்த்தருடைய விஷயத்த பண்ணும்போது ஒரு சில தவறுகள் அவருக்கு ஏற்படும். ஒருவர் தனது பிள்ளைகளுக்கு தனது கடமையில் கவனக்குறைவாக இருந்திருந்தால் அவர் திருச்சபையில் கர்த்தருடைய பிள்ளைகளிடையே அறிவுரைகளை மற்றும் பொது ஊழியர்களுக்கு ஞானமற்றவர்களாகவோ அல்லது கவனக்குரியவர்களாக இருக்கக்கூடிய. ஏன்னா இருக்கிற இருக்கிற ஒரு 5 பேர் நம்ம ஃபேமிலியில இருக்கிற ஒரு 5 பேர் இருக்கும் மேக்சிமம். நம்ம இருக்கிற ஒரு 5 பேராலே நம்ம கரெக்டான அப்படியே ஒரு லீடிங்குள்ள நம்மளால கொண்டு வர முடியல, இந்த சத்தியத்தை கொண்டு வர முடியலன்னா கட்டாயமா அவர் என்ன ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குன்னா சபை மக்கள்கிட்டயும் அவர் ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்கு. எப்படின்னா அந்த ஒரு 5 நம்ம ஃபேமிலி இருக்கும்போது நம்ம ஃபேமிலிக்கு நம்மளை பத்தி அதிகம் தெரிஞ்சு இருக்கும்போது அவங்க நம்ம சுவிசேஷன் சொல்லி நம்ம கொண்டு வர்றது நம்ம ஃபர்ஸ்ட் முயற்சியா இருக்கணும். அதுவே நம்மளால முடியலன்னு போது திருச்சபைக்கு நம்ம எப்போ அதிகமா பழகுவோம், சண்டேஸ்ல வருவோம் போறோம். ஆனா நம்ம அந்த இடத்துல நம்ம தவறும் போது நாம இதை பண்ணோம்னா அது கொஞ்சம் பிள்ளைகளை நல்லா மேரேஜ் ஆகிற கட்டாயம் என்ன பண்ணுன்னா அவருடைய சொந்த சரீரத்தை அவருடைய மனைவியை அவர் முதலாவது அவருடைய மனைவியை வந்து இந்த சத்தியத்தை கூட்டுறது அவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கணும் இந்த சப்ஜெக்ட்ல. ஓகேங்களா? ஒருவேளை அவங்க பிள்ளைகளுக்கோ அவங்க மனைவிக்கோ நீங்க கொடுக்காம வேற இடத்துல நீங்க போயிட்டு நம்ம சப்ஜெக்ட் இங்கேயே நம்ம பேசினா கூட அது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா அது வந்து ஒரு குறைபாடா நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அவரு அந்த திருமணம் ஆகாதவா இருந்தாலும் சரி திருமணம் ஆகாத இருந்தாலும் சரி அவர் என்ன பண்ணணும்னா ஸ்பிரிச்சுவல் growth, அதாவது சபையுடைய ஸ்பிரிச்சுவல் growthக்கு மிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். இன்னொரு கேள்வி, எல்டருடைய வேலை அது மட்டும் இல்லாம இப்போ திருமணம் ஆகியிருக்கு, அது மட்டும் இல்லாம சபையில ஒரு எல்டர் இருக்காரு, ஒரு கேள்விதான். இப்போ ஒரு எல்டருடைய வேலை திருமணம் பண்ணி வைக்கிறதா? ஒரு சபைக்கு ஒரு எல்டர் இருக்காரு, ஒரு எல்டரா இருக்காரு, அவருடைய வேலையை வந்து சபையில ஒரு திருமணம் காரியம் பண்ணி வைக்கிறதா?
கட்டாயமா திருமணம் பண்ணி வைக்கிறது எல்டர்ஸுடைய வேலையே இல்லை. ஏன்னா அந்த திருமணம் வந்து எல்டர் வந்து லீட் பண்ணலாம். திருமணத்துக்கு முன்னிட்டு லீட் பண்றது ஒரு எல்டருடைய வேலையா இருக்கலாம். கண்டி சபையில இருக்கிற ஒரு 100 பேருக்கு அவர் போய் பொண்ணு பார்க்குற வேலையா தேவனுக்கு கூப்பிட்டுருக்காரு. சபையில இருக்கிற ஸ்பிரிச்சுவல் க்ரோத் பண்ணாலே போதும். நமக்கு சபையில இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஒரு கணவன் மனைவி அந்த ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, அவங்க ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்கும்போது இது வந்து அந்த பொண்ணு பார்க்குற ஒரு விஷயம். இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு எல்டர் வந்து எல்டருடைய வேலை வந்து அந்த எக்லிஷியால பொண்ணு பார்க்குறது, இந்த எக்லிஷியால பொண்ணு பார்க்குறது எல்டருடைய வேலை இல்லை. அவருடைய முக்கியமான வேலை சபையில இருக்க ஒவ்வொரு புது சிருஷ்டிய ஆவிக்குரிய வளர்ச்சியில இது பண்றது. அவர் நம்ம எல்டரா கூப்பிட்டு வந்து இங்க நிறுத்தி வச்சிருக்க கண்டி நீங்க போய் அங்க இங்க பொண்ணு பாருங்க, இங்க பொண்ணு பாருங்கிறது அவருடைய வேலை இல்லை. இந்த பொண்ணு பார்க்கக்கூடிய ஒரு சடகாச்சாரம் எல்லாமே முழுக்க முழுக்க அந்த ஒரு ஃபேமிலி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அந்த ஃபேமிலிக்கு தான் தெரியாத பொண்ணு எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையில் இருந்திருக்குன்ட்டு அவர் வந்து லீட் பண்ணலாம். மேரேஜ் நடக்கும்போது பிரதர் நீங்க பொண்ணு பாருங்க, நான் வந்து உங்களுக்கு லீட் பண்றேன், அது பண்ணலாமா கண்டி. அவர் வந்து பொண்ணு பார்த்து வைக்கிறது அவருடைய வேலைனா இது வந்து ஒரு மாசத்துக்குரிய ஒரு வேலை. கல்யாணம் பண்றது ஒரு மாசத்துக்குரிய வேலை. அவர் வந்து பொண்ணு பார்க்கறது அதை ஹெல்ப்பா பண்ணலாம். ஒரு ஹெல்ப் பிரதர் எனக்கு தெரியும் நான் ஹெல்ப்பா பண்றேன்னு வேணுமா பண்ணிக்கலாமா கண்டி. சபையார் வந்து நம்ம வந்து ஃபுல்லா டிபெண்டா இருக்கக்கூடாது. ஏன்னா பிரதர் இது உங்க வேலை தான் பிரதர் அப்படின்னு நம்ம அந்த ஒரு இதுல இருக்கக்கூடாது. ஏன்னா தேவனுடைய ஒழுங்கு அவருடைய வேலை அது இல்லை. அந்த திருமணம்ன்றது கட்டாயமா அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கட்டாயமா அவங்க என்ன பண்ணணும்னா, இப்ப ஒரு அம்மா அப்பாவுக்கு அவங்க பொண்ணு ஒரு பையன் பாக்குறது அவங்க பார்த்தாதான் அது கரெக்டா இருக்கும். ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல தான் நம்ம ஆவிக்குரிய ஒரு சகோதரி நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து திருமணம் ஆகியதா என்ன ஒரு விஷயம் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நீடிய பொறுமை எடுத்திருக்கும். ஏன்னா கணவன் மனைவி கிட்ட அதிக பிரச்சனைகள் வரும், பிள்ளைகள் கிட்ட அதிக பிரச்சனை இருக்கும்போது என்ன ஆகிட்டு பாத்தீங்கன்னா அவரு சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயத்துல அவருக்கு வந்து நீடிய பொறுமை அதிகமா இருந்திருக்கும். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அதே விஷயத்துல அவரு லைஃப்ல அனுபவிச்சதால அவர் என்ன பண்ணுவாருன்னா நீடிய பொறுமையை ஒரு விஷயத்துல அநேக விஷயத்துல காட்டியிருப்பாரு. இப்ப நம்ம போட்டோம் இல்லைங்களா, திருமணம் ஆகியிருந்தாதான் எந்தடா ஜேக்கப் என்ன சொன்னாருன்னா நோ சொன்னீங்களா எஸ் சொன்னீங்களா? திருமணம் ஆகி இருக்க கூடாதுன்னு நம்ம ஆன்சர் என்ன பண்ணோம், நோ தான் போட்டோம். இப்ப பைபிள்ல இதுக்கு எக்ஸாம்பிள் யாரு பாத்தீங்களா, மிகப்பெரிய எக்ஸாம்பிள் யாரு தெரியுங்களா? அதாவது அப்போஸ்தலர் பவுல் தான் இதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அப்போஸ்தலர் பவுல் தான் இருக்கிறார். 30 ஒழுங்குமுறையெல்லாம் எழுதும்போது ஒரே மனைவி எல்லாமே சொல்லிட்டு ஆக்சுவலா எழுதுறதுக்கு இங்க என்ன ஆகல, திருமணம் ஆகல. ஆனா நம்ம என்ன சூஸ் பண்ண கூடாது, திருமணம் ஆனாதான் ஒருத்தர் எழுதா சூஸ் பண்ணலாம். நோ, அதுக்கு ஆன்சர் தான் நோ. ஏன்னா அதை எழுதுறதுக்கே திருமணம் ஆகல. அது மட்டும் இல்லாம தீமை தெரிவிக்க கூட திருமணம் ஆகிட்டு நமக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன ஆகல, திருமணம்லாம் ஆகல. அதனால ஒரு எல்டருக்கு திருமணம் ஆகியிருந்தா நோ தான். அதுக்கு எக்ஸாம்பிள் அப்போஸ்தலர் பவுல். அவர் திருமணமே பண்ணல, பேரு பண்ணாரு, அவர் அதுக்கேற்ற ஒரு ஊழியத்தை பண்ணாரு. ஆனா நம்ம ஒரு எல்டரா சூஸ் பண்ணனா ஆகி இருக்கலாம், ஆனா நோ தான். அதாவது ஆகி இருக்கணும் கட்டாயமான ஆன்சர் வந்து அதுக்கு நோ தான், நோ தான். ஆகினா அது வந்து ஒரு அசட் தான். சரி, இன்னொரு சின்ன ஒரு கேள்வி, ஒரு மூப்பர் அவருடைய பிள்ளைய சரியா வழி நடத்தல, ஆனா இப்போ சபையை வழி நடத்த வரும்போது அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இதுக்கு பைபிள் ஏதாவது உதாரணம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 உதாரணம் இருக்கு. இது யாருங்க? ஏழு என்ன பண்ணாரு? சரி, நம்ம அதிகமா 1 hour ஆக போது நம்ம முடிக்கலாம். இப்ப ஏழு என்ன பண்ணிருக்கா, ஏழியோட மகன்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் வந்து ஒரு பிரதான ஆசிரியர் இருக்காரு. ஆனா அவரால் அவருடைய பிள்ளைகளை வழிகாட்ட முடியல. ஆனா அவர் தேவனுடைய ஊழியத்தை தான் பண்றாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் பாத்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். இது யாரா? சாமுவேல். ஏழு தேவனுடைய ஊழியத்தை தான் பண்றாரு, சாமுவேல் தேவனுடைய ஊழியத்தை தான் பண்றாரு. ஆனா அவங்க பிள்ளைகள் சரியா வளரல. ஆனா இங்க நம்ம என்ன ஒரு விஷயத்த பார்க்கணும் பாத்தீங்கன்னா, ஏழு இங்க ஏன் மறிக்கிறாரு, ஏன் அந்த சாமுவேல் மறிக்கிறாரு பாத்தீங்கன்னா, ஏழு என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கூட அவங்க பசங்களை இந்த சத்தியத்துல வழிநடத்தணும், தேவனுக்கு டைரக்டா ரீடைரக்ட் பண்ணணும் அந்த ஒரு எண்ணம் அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா டைரக்டா அவர் பாட்டு அவர் இஷ்டத்துக்கு தேவன் சொல்றதை மட்டும் பண்ணாரு. அவர் பர்சனல் ஃபேமிலி அவர் கேர் பண்ணல. அதனால அவர் இங்க என்ன பண்றாருன்னா அவங்க பிள்ளைகள் தவறா போனதுக்காக அவருக்கு ஒரு மறிக்கக்கூடிய ஒரு நிலைமையில போறாரு. ஆனா சாமுவேல் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேர் எடுத்திருக்காரு, ஆனா என்ன பண்ணல, அவர் பிள்ளைகள் அதில் வரல. இன்னும் உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்றோம். ஒரு எல்டர் இருக்காரு, நம்ம சபையில ஒரு எல்டர் இருக்கோம். இப்ப நாம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம், நம்மளுடைய சரீரத்துக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது ஒரு விதம் ட்ரூத்ல இருக்காரு, சகோதரி ட்ரூத்ல இல்லாத போதும், பிள்ளைகளோட ட்ரூத்ல இல்லாத ஒரு டைம் இருக்கும்போது நம்ம வந்து பிள்ளைகள் கிட்ட சொல்றோம்,
இதுதான் தேவனுடைய திட்டம், நீ பேர் சபைக்கு போற, இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதுதான் ஒழுங்கு, நம்ம கிறிஸ்துவனுடைய பாடலை பாடலாம் வரணும்னா அநேக விஷயங்கள் நம்ம ட்ரை பண்றோம். ட்ரை பண்ணி அவங்க வரலன்னா இப்போ அதுக்கு பொறுப்பு யாரு? அந்த கட்டாயமா அந்த எல்டர் பொறுப்பு ஆக முடியாது. ஆனா ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்காரு, அவர் வந்து ட்ரை பண்ணிருக்காரு. இப்ப நம்ம கூட நம்ம சபையில நம்ம எல்லாருமே வருவோம் பாருங்க, இப்ப ஃபேமிலியோட வரணும் இல்ல, ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரை பண்ணிருப்போம், நம்மளால முடிஞ்சதை நம்ம ட்ரை பண்ணிருப்போம். நம்ம சொன்னதுக்கு அவங்க வந்து எதிர்பார்த்து பேசி நம்மளே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளே வெளியே போக வைக்கக்கூடிய நிலைமை வந்துட்டா நம்ம என்ன பண்ண வேணாம், தேவனே நான் என்னால முடிஞ்சதை நான் பண்ணேன், இதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் தான் சொல்லிட்டு நம்ம பண்ணிடலாம். இங்க நம்ம என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, இங்க ஏலி வந்து என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா, முயற்சியே எடுக்கல. ஆனா சாமுவேலுக்கு முயற்சி எடுக்காரு. ஆனா சாமுவேல் முயற்சி எடுத்தா என்ன ஆயிருக்கு, ஃபெயிலியர் தான் இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் சின்னது, சாத்தான் கீழ்ப்படியாத போனதுக்கு தேவன் காரணம் நம்ம சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு சொல்றேன், சாத்தான் வந்து கீழ்ப்படியல, அதுக்கு தேவனை இயேசு கிறிஸ்து தாங்க காரணம் சொல்ல முடியுமா? ஏன்னா அது அவருடைய தவறுக்கு வந்து நம்ம அதே மாதிரி ஒரு மூப்பர் இருக்கும்போது அவர்கள் பிள்ளைகளுக்கோ அவருடைய கணவர் அவர் மனைவிக்கோ அவர் ஒரு விஷயத்த சொல்லி இருக்கும் போது அவர் அந்த விஷயத்த கரெக்டா பண்ணிட்டு அவங்க பிள்ளைகளோ அவங்க மனைவிகளோ அது இது வரணும்னா கட்டாயமா அவர் வந்து அது எந்த ஒரு விதத்தையும் பாதிக்காது. கட்டாயமா அவர் ஒரு மூப்பரா இருப்பாங்கன்னா கட்டாயமா இருக்கலாம். ஏன்னா அவர் அந்த முயற்சி எடுத்திருக்காரு. மாறாக அவருடைய பிள்ளைகள் வந்து அதுக்கு செவி குடிக்காதவங்கள இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு கேள்வி பார்க்கலாம். கொஸ்டின், an elder must be a good speaker. ஒரு எல்டர் வந்து சிறந்த பேச்சாளரா இருக்கணும். தப்பா கரெக்டா சொல்லுங்க. என் எல்டர் மஸ்ட் பி குட் ஸ்பீக்கரா இருக்கணும், நல்ல பேச்சாளரா இருக்கணும். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், கம்பல்சரிலாம் இல்லை. நான் பண்ண தப்பு என்னன்னா அந்த மேற்கு போடாம இருந்துக்கலாம், எல்லாத்துக்குமே இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். ஆக்சுவலா இதான் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்து நம்ம ஒரு பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் பண்ணலாம், நான் கொஞ்சம் டீப்பா எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்ற பாயிண்ட்ஸ் நம்ம ஜஸ்ட் அப்படியே கோ த்ரூ பண்ணலாம். அண்ட் எல்டர் மஸ்ட் பி குட் ஸ்பீக்கர், அதாவது ஒரு எல்டர் வந்து பேச்சாளரா இருந்தா தான் எல்டர் பிரதர் அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்லலாம். இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா நோ தான். ஒரு எல்டர் ஒரு மிக சிறந்த பேச்சாளரா இருக்குன்னா கட்டாயமா நோ தான். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல ஒரு ஸ்பீக்கருக்கு ஒரு டீச்சருக்கு ஒரு வித்தியாசம் நம்ம கத்துக்கலாம். அதாவது ஒரு ஸ்பீக்கர் தான் யாரு, ஒரு டீச்சர் தான் யாருன்ற ஒரு வித்தியாசம் நம்ம தெரிஞ்சாதான் நமக்கு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். கேட்ட கேள்வி வந்து ஒரு எல்டர் வந்து மிகப்பெரிய ஸ்பீக்கரா இருக்கணுமா? ஏன்னா நம்ம சபையில இன்னைக்கு அநேக இடத்துல தவறுனால இந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம அநேக இடத்துல தவறுவோம். ஏன்னா நம்ம என்ன கருத்துறோம்னா, நல்லா பேசுறீங்க நீங்க தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும்னா கட்டாயமா அது ஒரு தகுதி இல்லை, ஸ்பீக்கரா இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. நாம தேவனுடைய விஷயத்த கரெக்டா பண்ணாலே போதும், கட்டாயமா அது இல்ல. அது நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஸ்பீக்கருக்கும் டீச்சருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர் எப்படி இருப்பாருன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம பைபிள்ல எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து அந்தபடியே உதவிக்காரம் இருந்தாக்கும், இது வந்து அந்த டீக்கருக்குரிய ஒரு விஷயம். இது நம்ம வேணாம் இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்பீக்கர் இதுக்கு ஆன்சர் வந்துடும். அது எப்படி பார்க்க பாத்தீங்கன்னா, வேதத்தை தேவனுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 4:10-12. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோனுடைய பேசியதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும். இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்த மோசேவே என்ன பண்ணிட்டாருன்னா, அங்க வந்து நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் மிகப்பெரிய அப்ப அந்த ஜனத்துக்கிட்ட தான் நல்லா பேச முடியாது, நான் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர்லாம் இல்ல, நான் அதுக்கு வந்து தகுதி இல்லை, அதனால நீங்க என்ன அனுப்பாதி போது தேவை. நாங்க என்ன பண்ணாங்கன்னா, உன் சகோதரன் ஆரம்பனுக்கு வாயா இருக்கான்னு சொல்லும்போது இங்க ஒருத்தருக்கு பேச்சு திறன் இருந்தாதான் ஒருத்தர் எல்டர் ஆகணும்னா அதுக்கு ஆன்சர் போ. பேச்சு திறன் ஒரு விஷயமே இல்லை ஒரு எல்டர் ஆகணும்னா. இதுக்கு புதிய ஏற்பாடு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்காங்களா? புதிய ஏற்பாட்டுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்காங்களா? வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தி பட்டணத்துக்கு எழுதுறாரு. கொரிந்தியர் சொல்றாரு, வாசிக்கலாம். அவருடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமும் பலவீனமும் வசனம் அற்பமுமாய் இருக்கிறது. கொரிந்து பட்டணத்துக்கு போகும்போது இங்க அப்போஸ்தலர் பவுலை பார்க்கிற அந்த மக்கள் சொல்றாங்களா, அவருடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமுள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமும் பலவீனமும் வசனம் அற்பமா இருக்கிறார்களே. அதாவது அப்போஸ்தலர் பவுல் வந்து மிக சிறந்த ஒரு ரைட்டரு. இப்ப அந்த கொரிந்து பட்டணத்தார் என்ன சொல்றாங்க, பவுலை பார்த்து
என்னப்பா நீங்க எழுதுறதெல்லாம் பயங்கரமா இருக்கிற, உன்னோட ரைட்டிங்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு, ஆனா உன்னுடைய பேச்சு திறமை பார்த்தா என்னப்பா உங்களுக்கு பேசவே தெரியாமான்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கேள்விக்கின்றது மாதிரிதான். நீ எழுதுற நிருபம்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு, ஆவிக்குரிய விஷயத்துல அநேக யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஆனா உன்னை பார்க்கறதுக்கோ நீ பேசுறதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்குன்ற போது இங்க பவுல் என்ன இருக்காரு. பவுல் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் பாத்தீங்கன்னா, பவுல் ஒரு பேச்சாளர்லாம் இல்ல, பேச்சாளர் இல்லை. அதே போல மோசேவும் ஒரு மிகப்பெரிய பேச்சாளரும் இல்லை. நீங்க எரேமியா இருக்கவங்க, எரேமியா என்ன சொல்றாங்க, நான் சிறு குழந்தையா இருக்கேன்னு ஏதோ ஒரு வசனம் சொல்லுவாரு. நானே சிறு பிள்ளையா இருக்கேன், என்னால இதெல்லாம் பண்ண முடியாது தேவன் சொல்லும் போது அநேக தீர்க்கதரிசிகளும் என்ன இருக்குன்னா மிகப்பெரிய பேச்சாளர், மாற்றத்துல அவங்க பேச்சாளர்லாம் இல்ல, தேவன் கொடுத்த ஒரு விஷயத்த அவங்க அப்படியே போய் மனப்பாடம் பண்ணாங்க. இன்னொரு விஷயம், நம்முடைய 7ஆம் முதல் மிகப்பெரிய பேச்சாளர்னு உங்களுக்கு பர்சனலா கேட்டா எனக்கு தெரியாது. நான் ஒரு வீடியோல பார்த்தேன், ஆனா எனக்கு தெரியல அவருடைய வாய்ஸ், அவருக்கு மிகப்பெரிய பேச்சாளர் தான் எனக்கு தெரியல, ஆனா அவருடைய ரைட்டிங்ஸ் வந்து பயங்கரமா இருந்தது. நான் சொல்றது அவர் மிகப்பெரிய பேச்சாளராக தான் இருந்திருப்பாரு, கட்டாயமா அவர் அவ்வளவு பெரிய சபைகளை நடத்திருக்காரு. ஆனா இங்க பவுல் வந்து என்ன பண்ணிருக்காரு, 2ஆம் வாரம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டு அநேக விஷயங்கள்லாம் சொல்லும் போது அவர் வந்து பெரிய பேச்சாளர் பார்த்தா மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உன்னை பார்த்தா நீ பேசுறாருன்னே தெரியல, ஆனா உன் நிருபம்லாம் பயங்கரமா இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க. அதனால ஒரு மிகப்பெரிய ஸ்பீக்கரா தான் மேபி இல்ல, கட்டாயமா அது தேவையில்லை. அது வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் ஒரு அவசியம் இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணணும், எலெக்ஷன்ல சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க தான், இவங்க தான் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, இவங்க தான் நம்ம எலெக்ட் பண்ணலாம் இல்ல, அங்க உட்கார்ந்து இருந்து கேட்கறவங்க கூட நம்ம என்ன பண்ணலாம், எலெக்ட் பண்ணலாம். அவங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில நல்லா இருந்ததா. ஏன்னா இங்க சப்ஜெக்ட் பேச வந்து இது நம்ம மனப்பாடமா பேசிட்டு போயிடலாம், அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது வந்து ஒரு அசெட், ஜஸ்ட் பேசி தரம் வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்கில், அவ்வளவுதான். அதுக்காக நம்ம எலெக்ஷன் வரும்போது நம்ம இதெல்லாமே ஆராய்ச்சி பார்க்கக்கூடியவர்களா இருக்கும். ஏதோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் நம்ம முன்மொழியலாம் இல்ல, உட்கார்ந்து கேட்கறவங்க கூட நம்ம முன்மொழியலாம். அவங்க கிட்ட அந்த ஒரு திறமைகள் இருந்தா, அந்த புது சிருஷ்டிக்குரிய திறமைகள் தான். லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நாம பார்க்கலாம், வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2. சகோதரே, நான் உங்களிடத்து வந்தபோது தேவனுடைய சாட்சி சிறந்த வசதிக்கூடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக பவுல் சொல்றாரு, நான் வந்து உங்ககிட்ட வந்து வசனத்தை பற்றி சொல்லும்போது நான் சிறந்த வசனிப்புக்காக நான் வரல. நெக்ஸ்ட் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5ஆம் வசனம். என் பேச்சும் என் பிரசங்கமும் மற்ற ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட. நான் வந்து இங்க உங்களுக்கு சப்ஜெக்ட் பேசுறேன்னா, நான் வந்து ஏதோ மனுஷருடைய அந்த ஒரு ஸ்கில் செட் வச்சாலும் அவங்க கிட்ட பேசல, நான் பேசுறது ஃபுல்லாவே தேவன் கொடுத்த அந்த ஒரு பரிசு ஆய்வு மூலமா தான் நான் பேசியிருக்கேன். அதனால நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பீக்கர், ஆனா கட்டாயமா நான் மிகப்பெரிய ஒரு ஸ்பீக்கர் இல்லைன்னு தான் பவுல் இங்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு கேள்வி ஒன்று வச்சீங்கன்னா, பவுல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பீக்கர் நம்ம கேட்டா நம்ம என்ன சொல்லலாம், நோ சொல்லலாம். ஆனா அதே அப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்பீக்கர் ஆனா கட்டாயமா நம்ம என்ன சொல்லலாம், எஸ் தான் சொல்லலாம். ஏன்னா அப்போ என்ன பண்ணிருக்காருன்னா, பவுலர் காட்டின ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு திறமை வாழ்ந்ததா அவர் இருந்திருக்காரு. ஆனா இங்க பவுல் ஒரு மிகப்பெரிய ஸ்பீக்கர் ஆனா கட்டாயமா ஆன்சர் பண்ணுவோம். ஆனா பவுல் மிகப்பெரிய ஒரு டீச்சரா, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த டீச்சரா, அதாவது டீச்சர்ன்றது அநேக விஷயங்கள் கட்டவரனா கட்டாயமா அவருக்கு எஸ் சொல்லலாம். அப்போலோ என்ன பண்ணிருக்காருன்னா, பவுல் அப்போலோ ஒரு டீச்சரா வந்திருக்காரு, ஸ்பீக்கரா இருக்காரு. இங்க வந்து நம்ம இது பண்ற கூடாது, பவுல் வந்து பேச தெரியாதா, பவுல் கொஞ்சம் கம்மியானவரோ, அப்போலோ நல்லா இருக்குது அப்படியெல்லாம் இல்ல. தேவன் அவங்க கொடுத்த ஆவியின் மூலம் அந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. லாஸ்டா ஒரு டைம் பார்த்தா சப்ஜெக்ட் முடிக்கலாம். இதை வாசிச்சிருங்க. சத்தியம் வல்லமை வாய்ந்தது என்பதால் நீங்கள் சத்தியத்திற்குள் வந்தீர்கள். இங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த சத்தியத்துக்குள் நீங்க எப்படி வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பீக்கர் பேசி நீங்க சப்ஜெக்ட்லாம் அந்த சப்ஜெக்ட் வரல. சத்தியம் வந்து வல்லமை இருந்தாதான் நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க. கண்டி உங்களுக்கு எடுத்த ஸ்பீக்கர் மூலமா தான் நீங்க ஒரு வேலை உட்காந்துருக்கீங்க, நீங்க பண்ணீங்கன்னா அது கட்டாயமா தேவனுடைய பார்வை அது இல்ல. சத்தியம் வந்து ஷப்பா இருந்தாதான் நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வாசிக்கலாம். திக்குவாய் உள்ள ஒரு மனிதராலோ ஒரு சகோதரியாலோ உங்களுக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் இன்னும் சத்தியத்தை பெறுவீர்கள் இல்லையா? எனவே சிறந்த பேச்சு திறன் ஒரு மூப்பருக்கு ஒரு தேவை இல்லை. இதுதான், அதாவது சத்தியம் தான் இங்க வல்லமை வந்ததை தவிர அதை எடுத்து போதிச்ச அந்த மனுஷங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஒரு மிக இம்பார்ட்டன்ஸ் இங்க இல்ல. சத்தியம் தான் இங்க வல்லமை வந்தது. அதாவது இந்த சத்தியம் தான் உங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சது தவிர
பேசிக் சப்ஜெக்ட் நான் எடுக்கணும் இல்ல பால் எடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு சகோதரனாக மகிழ்ப்படுத்துறதுக்குள்ள சத்தியம் மட்டுமே இங்க என்ன இருக்கு, ஒரு வல்லமை மாதிரி இருந்ததால தான் நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்திருக்கோம், இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கோம். அதனால ஒரு மூப்பருக்கு ஒரு பேச்சு திறன் இருக்குன்னா ஆன்சர் வந்து கட்டாயமா இன்னொரு நாம இப்போ ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். நாம இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து நிறைவடைக்கலாம். அடுத்த 5 பாயிண்ட்ஸ் நம்ம செகண்ட் சப்ஜெக்ட்ல பார்த்தோம். 1 hour ஆயிடுச்சு கரெக்டா. தேவன் தாமே இந்த வசனங்களே ஆரம்பிச்சு